العطايا. ஆனால் ஒரு சின்ன விஷயத்தை சொல்லி நான் பட்டிமன்றத்திற்குள் நுழைகிறேன். இத்தனை ஆண்களுக்கு மத்தியில் ஒரு பெண் சேவைகளை கம்பீரமாய் எடுத்து சென்றதற்கு வாழ்த்துக்கள். சிறப்பான எதிர்காலத்தை நோக்கி நகர்ந்து கொண்டிருக்கிறீர்கள். இறைவன் உங்களுக்கு அருள் புரிவானாக. நம்முடைய பட்டிமன்றம் மஸ்ஜித் சேவைக்குழு நடத்தக்கூடிய இந்த பட்டிமன்றம். மஸ்ஜித் என்று சொன்னாலே இறைவனை வணங்குவதோடும் பாடங்கள் படிப்பதோடும் கடந்துவிட்டு போய்கொண்டிருந்த சூழலில் மஸ்ஜிதுகள் வெறும் இறை வணக்கத்திற்கு மட்டுமல்ல, நல்வழியில் திட்டங்களை அறிமுகம் செய்து சமூகத்தின் மாற்றத்திற்கும் ஒரு வித்தாக இருக்கும் என்பதை உலகளாவிய அளவில் எடுத்து சொன்ன பெருமை மஸ்ஜித் சேவைக்கு உண்டு. இறைவன் இந்த சேவையை பொருந்திக் கொள்வானாக. அந்த அடிப்படையில் மஸ்ஜித் சேவைக்குழுடைய ஒரு பெரிய ஒரு முயற்சியாக மேடை பேச்சு. இந்த மேடை பேச்சின் மூலியமாக நிறைய மாணவர்களுக்கு, அதே போல பெரியவர்கள், வயது வித்தியாசம் இல்லாமல் மேடை பயிற்சிக்கான அவர்களுக்கு பயிற்சிகளை வழங்கினோம். அதிலிருந்து தேர்வு செய்து முதல் மேடை, இங்கே ஒரு சின்ன விஷயத்தை மட்டும் சொல்லிக்கிறேன். நான் ஒரு மேடைக்கு அலையாத இடமே கிடையாது. முதலாக ஒரு மேடைக்கு அலையாத இடமே கிடையாது. பேச்சாளர்கள் உங்கள் உள்ளத்தில் நிறுத்தி கொள்ளுங்கள். என்னோடு பல நாள் பயணித்த நண்பர்கள் எல்லாம் அமர்ந்திருக்கிறார்கள். நான் முதல் மேடை ஏறுவதற்கு கிட்டத்தட்ட 6-7 புறக்கணிப்புக்கு பின்னால் எனக்கு முதல் மேடை கிடைத்தது. அதற்கு பின்னால் எந்த மேடை எனக்கு கிடைத்ததோ அதே மேடையில் நான் பயிற்சியாளராகவும் செலக்ஷன் செய்யக்கூடியதாக தேர்வாளராகவும் நான் ஒரு இடத்திற்கு மேலாக பயணித்தேன். இது ஏன் இங்கே நான் சொல்கிறேன் அப்படின்னா, உங்களுக்கு இங்கே நாங்கள் பயிற்சி கொடுத்தோன்னே உங்கள் பயிற்சிக்கான அவார்டாக மேடையை வழங்குகிறோம். அதை நீங்கள் பயன்படுத்தி கொள்ளுங்கள். வெறும் உங்களைய பயிற்சி மட்டும் கொடுத்துட்டு நீங்கள் அடுத்து எங்களுக்கு என்ன அப்படின்னு யோசிக்காதீங்க. உங்களுக்கான மேடை காத்திருக்கிறது. கிடைத்த வாய்ப்பினை பயன்படுத்தி கொள்ளுங்கள். காற்றுள்ள பொழுதே தூற்றிக் கொள்ளுங்கள் என்பதுதான் எனது. அதனால் பட்டிமன்றத்திற்குள் போகலாம். 79வது சுதந்திர தினத்தை முன்னிட்டு எம்எஸ்கே மஸ்ஜித் சேவைக்குழு மற்றும் எம்ஏஎஸ் மெடிக்கல் சென்டர், ஹோம்னிக் கார்பரேஷன் கிஃப்டிங், ஷைன் டிஜிட்டல் ஃப்ளக்ஸ் ஃப்ரெண்டிங், ஆண்டவர் டிரைவிங் ஸ்கூல், ஜெயித் கார்மெண்ட்ஸ், கேசி மருத்துவமனை, கலர்ஸ் டிஜிட்டல் பிரிண்ட்ஸ், சாய் கம்யூனிகேஷன், ஜாஸ் மக்கள் நல மருந்தகம், கூல் எஸ்ஆர் டெக்ஸ், பிக் ஃபேமிலி ஹோம்மேட் ப்ராடக்ட்ஸ், ஒகாஸ் டெட்டஸ், இந்த 12 கம்பெனிகளும் இணைந்து நடத்திய இந்த சிறப்பு மிகு பட்டிமன்றம். இந்த பட்டிமன்றத்தினுடைய 4 சிறப்புமிகு பேச்சாளர்கள் இங்கு அழைக்கப்பட இருக்கின்றார்கள். இளைஞர்களுக்கு அவசியம் இன்றைய இளைஞர்களுக்கு அவசிய தேவை அறிவின் பெருக்கமா உறவின் நெருக்கமா என்ற தலைப்பின் கீழ் இன்றைய பட்டிமன்றம் நடைபெறும். இந்த பட்டிமன்றத்தின் அறிவின் பெருக்கமே என்ற அணியை சார்ந்து எம்எஸ்கே முகமது ரஃபீக் அவர்களை மேடைக்கு அழைக்கின்றேன். எம்எஸ்கே சதாம் ஹுசேன் அவர்களை மேடைக்கு அழைக்கின்றேன். கிடையவே கிடையாதுங்க, உறவின் நெருக்கம் என்று சொல்லும் அணியை சார்ந்த அந்த அணியின் தலைவர் எம்எஸ்கே அண்ணன் அக்பர் அலி அவர்களை மேடைக்கு அழைக்கின்றேன். அண்ணன் சிங்க நட போட்டு நடந்து வராரு. எம்எஸ்கே ரியாசுதீன் அவர்களை மேடைக்கு அழைக்கின்றேன். நிகழ்வுக்குள் செல்லலாம். ரொம்ப நேரம்லாம் இழுத்துட்டு இருக்க முடியாது, நான் சுருக்கமாக சொல்லிடுறேன். அறிவின் பெருக்கமா உறவின் நெருக்கமா ஒரே ஒரு பாயிண்ட்ல நான் சொல்லி என்னுடைய இதுக்கு ஆரம்பிக்கிறேன். அறிவின் பெருக்கம் அப்படின்னா, அதாவது முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உலகத்தின் தலைவர், உலகத்திற்கே தலைவர். அவரு ஒரு குடும்பமாக, அரபு தேசம் என்பது எல்லோரும் குடும்பமாகத்தான் இருந்தார்கள். ஆனா அவங்கக்குள்ள சரியான புரிதல் இல்லை, நிறைய மூட நம்பிக்கையோடு முங்கி போயிருந்த சமூகம் அது அரபிய சமூகம். அவர்களுக்கு அறத்தை அறிவால் போதித்தார்கள். அறிவால் போதித்ததனால்தான் அந்த அரபிகள் எல்லாம்
காட்டறிபிகள் அவர்கள் கொடூரமானவர்கள் என்ற கொள்கையை விட்டு வெளியே வந்ததற்கு பெரும் காரணம் அவர்களுடைய நபி முகமது நபி அவர்கள் புகுத்திய அறிவு என்பதை இங்கு நினைவுபடுத்துகிறேன். ஏன்னா அன்னைக்கு இருந்த சூழல்ல பெண் குழந்தை பிறந்தால் அவளை உயிருடன் புதைக்கக்கூடிய சூழல் இருந்தது. ஆனால் அறிவை முகமது நபி ஊட்டியதற்கு பின்னால் எந்த பெண் குழந்தை பிறந்தாலும் புதைத்தவர்கள் பெண் குழந்தை வளர்ப்பதை ஊக்குவிக்கக்கூடியவர்களாக, அந்த பெண்களை வளர்ப்பதிலே ஆர்வம் காட்டக்கூடியவர்களாக இருந்தார்கள். பெண்களுக்கு சொத்தில் சம உரிமை என்கின்ற அடிப்படையெல்லாம் கொண்டு வந்தார்கள். அதனால் அறிவால் முகமது நபி அரபு தேசத்தை வென்றார் என்பதோடு இங்கே உறவின் நெருக்கத்தையும் சொல்லியாக வேணும். இங்கே உறவின் நெருக்கத்துக்கு நான் எங்கேயுமே கொண்டு போகல, அக்பர் அண்ணனை இங்க மையமா வச்சு சொல்றேன். ஏன்னா இங்க அக்பர் அண்ணனை ஏன் உறவின் நெருக்கத்திற்கு சொல்றேன் அப்படின்னா, இவர் எல்லாருமே சைன் அக்பர் அப்படின்னு சொல்லி நம்மளுக்கு எல்லாத்துக்கும் தெரியும். அதைவிட ஒரு பெரிய சாதனையை தொடர்ந்து செய்து கொண்டிருக்கிறார். தன்னுடைய உறவுக்காரர்களை எல்லோரையும் அழைத்து வருடத்திற்கு ஒரு முறை அவர்களுக்கென்று ஒரு நிகழ்வு வைத்து அதில் யார் நோய்வாய்ப்பட்டிருக்கிறார்களோ அல்லது ரொம்ப தாழ்ந்த நிலையில் இருக்கிறார்களோ அவர்களுக்கு என்று எல்லோரும் சேர்ந்து பணங்களை கலெக்ட் செய்து அவர்களுக்கு கொடுத்து அவர்களை அடுத்த நிலையில் உயர்த்தக்கூடிய மாபெரும் சாதனையாளர் அக்பர் அண்ணன் அவர்கள். அதனால்தான் இங்கே உறவினுடைய அணியில உட்காந்துருக்காரு. அப்போ உறவுனாலையும் இந்த சமூகம் அடுத்த கட்டத்தை நோக்கி நகர்கிறது, அறிவினாலும் இந்த சமூகம் அடுத்த கட்டத்தை நோக்கி நகர்கிறது. அப்போ உறவா அறிவா என்பதுதான் இது. நான் இன்னும் பேசிக்கிட்டே இருந்தேன்னா டைம் இழுத்துரும். ஏற்கனவே எல்லாம் இதுல இருக்கிறீங்க, விரைவாக முடித்து விடலாம். முதல் பேச்சாளர் அறிவின் பெருக்கமே என்ற அணியை சார்ந்து அந்த அணியின் தலைவர் மதிப்பிற்கும் பெருமரியாதைக்கும் உரித்தான முகமது ரஃபீக் அவர்கள் தன்னுடைய அறிவால் அடுத்த நிலையில் உயர்ந்தவர். தன்னுடைய அறிவால் தன்னுடைய வர்த்தகத்தை இன்னொரு கட்டத்திற்கு கொண்டு சென்ற MSK முகமது ரஃபீக் அவர்களை அழைக்குகின்றேன். வாருங்கள் சகோதரரே, நல்ல கருத்துக்களை அழுத்தமாக இந்த சமூகத்துக்கு தாருங்கள். எல்லா புகழும் இறைவன் ஒருவனுக்கே. MSK மஸ்ஜித் சேவைக்குழு நடத்தும் இந்த அழகான பட்டிமன்றத்தின் எங்களது அறிவு ஆசான் நடுவர் அவர்கள் மீதும், எதிரணியாகவே இருந்தாலும் அறிவு ஞானிகள் எங்கள் நண்பர்கள் மீதும், மேலும் இங்கு வந்துள்ள அறிவு சார்ந்த ஆன்றோர்கள், சான்றோர்கள், நண்பர்கள் அனைவர்கள் மீதும் இறைவன் புறத்திலிருந்து சாந்தியும் சமாதானமும் என்றென்றும் நிலவட்டுமாக. நடுவர் அவர்களே, உங்கள்கிட்ட ஆரம்பிச்சிடுறேன். இன்றைய இளைஞர்களுக்கு மிகவும் அவசியம் அறிவின் பெருக்கமா உறவின் நெருக்கமா? நீங்களே சொல்லுங்க. நான் இப்போ எதுவுமே பேச விரும்பல, நீங்களே பேசிடுங்க. நான் ஆரம்பத்திலே மாட்ட விரும்பல. நடுவர் அவர்களே, அறிவின் பெருக்கத்தினால தான் உங்களுக்கே இந்த நாட்காலி கிடைச்சிருக்குது. கண்டிப்பா கண்டிப்பா. இன்னும் சொல்ல போனா பொருளாதாரத்தில் மேலோங்கி இருக்கிற நபர்களும் சரி, இன்னும் பற்பல பதவிகளை பெற்று மேலோங்கி இருக்கிற நபர்களும் சரி, அவங்ககிட்ட போய் கேளுங்க, ஏங்க நீங்கள் இந்த நிலைமைக்கு வர்றதுக்கு என்னங்க காரணம்? உறவின் நெருக்கமா இல்லை உங்களோட அறிவின் பெருக்கமான்னு கேட்டால் என்ன சொல்லுவாங்க? இல்லவே இல்லை, என்னுடைய அறிவின் பெருக்கத்தினால்தான் நான் இந்த நிலையை அடைந்தேன் என்று கூறுவார்கள் நடுவர் அவர்களே. கண்டிப்பா கண்டிப்பா. இன்னும் சொல்ல போனா தமிழ்நாட்டில் ஒரு குக்கிராமத்தில் இருந்த சுந்தர் பிச்சை என்ற ஒரு சின்ன கிராமத்திலிருந்து வந்த நபர் இன்று உலகையே ஆட்டி படைக்கக்கூடிய கூகுள் நிறுவனத்தில் CEO-வாக உயர்ந்திருக்காரு நடுவர் அவர்களே. எதனால? அவங்க அறிவுனால தான். இதே உறவுனால இருந்தால் போயிடுவாங்களா அவங்க மேல? நோ கமெண்ட்ஸ். அதே போலதான் நடுவர் அவர்களே சொல்கிறோம். இதே வேற யாரையும் சொல்லிக்க வேணாம். இன்னும் 1945 குஜராத் மாநிலத்தில் பிறந்த ஹசீம் அஜீம் பிரேம்ஜி என்ற ஒரு சாதாரண குடும்பத்தில் பிறந்த நபர் இன்று இந்தியாவோட IT துறையில் முன்னணி நிறுவனமாக இருக்கின்ற விப்ரோ நிறுவனத்தின் தலைமை அதிகாரியாக இருக்கிறாரு. அதுக்கு என்ன காரணம்? அவரோட அறிவின் பெருக்கத்தினால்தான் நடுவர் அவர்களே. கண்டிப்பா கண்டிப்பா. அதே போலத்தான் சொல்றோம். அந்த நபர் இன்னொரு அடிஷனல் செய்தி சொல்லிக்கிறேன். அவங்க பல 100 கோடி ரூபாய்கள் சேவையாக செலவு செஞ்சுட்டு இருக்கிறாங்க. இதன் மூலம் வருகின்ற பொருளாதாரத்தை ஏழை மக்களுக்கு பயன்படுத்திட்டு இருக்கிறாங்க. மேலும் இவ்வளோ வேணாம், அவ்வளோ தூரம் நான் போகலை. இந்த MSK மஸ்ஜித் சேவை குழுவை அலங்கியோன்னு சொல்லி ஒரு சின்ன கிராமத்திலேருந்து வந்த நபர் இன்னைக்கு உலகம் முழுக்க, இந்தியா மட்டுமல்ல உலகம் முழுக்க கொண்டு போயிட்டு இருக்க நம்ம சையத் இப்ராஹிம் ஹாஜர் அவங்க எதனால கொண்டு போயிட்டு இருக்கிறாங்க? உறவினோட நெருக்கத்தினாலே கொண்டு போயிட்டு இருக்கிறாங்க. பாதையிலேயே தட்டி விட்டுருவாங்க. சொல்லுங்க, மீண்டும் ஒருவர் சொல்லுங்க நடுவர்களே. இல்ல உறவின் நெருக்கனா பாதையிலேயே தட்டி விட்டுருப்பாங்க. அதனாலதான் அவரோட அறிவின் பெருக்கத்தினாலதான் அல்ஹம்துலில்லாஹ் உலகம் முழுக்க அவர் கொண்டு சென்று கொண்டு இருக்காருங்க. இன்னும் சொல்ல போனா நான் இந்த இடத்துல ஒரு சின்ன கவிஞர் கண்ணதாசனுடைய கவிதையை ஞாபகப்படுத்த விரும்புகிறேன்.
செஞ்சோற்று கடன் தீர்க்க சேராத இடம் சேர்ந்து வஞ்சத்தில் வீழ்ந்தாயடா அப்படின்னு ஒரு வரி வரும். அது நான் நண்பர் ரியாஸை பார்த்து சொல்ல விரும்புகிறேங்க. ஏன் தெரியுங்களா? அவர் நண்பர்களை கூப்பிட்டு வந்து லைன் உட்கார வச்சுருக்காருங்க. அவர் பேசும்போது கை தட்டுறதுங்க, அது வேற சொல்கிறேன். ஏன் தெரியுங்களா? அவர் 5 மணிக்கு எந்திரிக்க பழக்கம் நபருங்க. எந்திரிச்சோனையே பக்கத்து ரூமில் போய் அவங்க அம்மா கதவை தட்டுவார். அம்மாவை கூப்பிட்டு, அம்மா குட் மார்னிங்மா, இன்றைய பொழுது உங்களுக்கு இனிதா இருக்கட்டுமா சொல்லுவாரு. நல்லா தானே இருந்தாரு, என்ன ஆச்சு இன்னைக்குன்னு பார்த்து. இன்னும் சொல்ல போனா பின்னாடி வீதியில் இருக்கிற மாமாவுக்கு கூப்பிட்டு, மாமா இன்னைக்கு உங்க வியாபாரம் நல்லா இருக்கு மாமா, அப்படியே சொல்லுவார் நடுவர் அவர்களே? கிடையாது. இல்லை நடுவர் அவர்களே, கண்டிப்பாக இல்லை. காலையில் எந்திரிச்சோனையே தலை பக்கத்துல இருக்க செல்போனை முதல்ல எடுப்பாரு. நல்ல அறிவு சார்ந்த நடுவர் அவர்களே, முதல்ல அதில் வாட்ஸ்அப்பில் வந்திருக்க நல்ல அறிவு சார்ந்த செய்தி தானும் கற்று அதை 4 பேருக்கு பரப்பணும்னு நடக்கிற நல்ல இதயம் கொண்ட நண்பர் அவர்களே. அவர் அதை 4 பேருக்கு பரப்பி அதை மூலம் அவர் அறிவு பெருக்கத்தை தான் உண்டாக்கிறார் நடுவர் அவர்களே. அப்போ இதுலேருந்து தெரிஞ்சுக்கலாம், ரியாஸ் பாய் இங்கே உட்காந்துருக்குது எனக்கு மிகவும் மனவேதனை அளிக்கிறது நடுவர் அவர்களே. அவர் இங்கே உட்காந்தோட எங்கள் சைடு வந்து உட்காந்துருந்தா நல்லா இருக்கும். நீங்கள் அனுமதி கொடுத்தீங்கன்னா ஒரு சேர் ஒன்று போட்டுடுறேன், ரியாஸ் பாய் அங்கே உட்கார சொல்லிக்கலாங்க. நடுவர் அவர்களே, இன்னொன்று கேட்குறேன், ஒரு மனிதனுக்கு அழகு அறிவை வைத்துத்தானே. ஒரு மனிதன் முழு மனிதன் எப்போது ஆகிறான்? அவன் அறிவாளியாக இருக்கும்போது தான் ஆகிறான். இன்னும் சொல்ல போனா ஒரு பழமொழியினர் சொல்லுவாங்க, சான்றோருக்கு சென்ற இடமெல்லாம் சிறப்பு என்று கூறுவார்கள். இங்கு சான்றோர் என்று எதை குறிப்பிடுகிறது? கல்வி அறிவைத்தானே குறிப்பிடுகின்றது நடுவர் அவர்களே. இன்னும் திருக்குர்ஆன் தெளிவாக கூறுகிறது, கற்றவர்களும் கல்லாதவர்களும் சமமாவார்களா என்று கேட்கின்றது. அருமை அருமை அருமை. இந்த இடத்துல திருக்குர்ஆன் எதை சொல்கிறது? கல்வியைத்தானே முன்னிலைப்படுத்துகிறது. கல்வி அறிவு தேவை என்று குறிப்பிடுகின்றவா? மேலும் இன்னும் சொல்ல போனா நடுவர் அவர் வந்து அழகான நடுவர், அறிவான நடுவர், கவிஞர் வேறங்க. அவருக்கு ஒரு புனை பெயர் இருக்குதுங்க, சஹாரா கவிஞன் என்று ஒரு புனை பெயர் இருக்குது. இது எதனால நடுவர்? உங்க மாமா மச்சன் சேர்த்திட்டு இருக்கனால அந்த பேர் வந்திருக்குங்களா உங்களுக்கு? நேரம் முடிச்சு விட்டுருப்பாங்க. இல்ல நீங்க பெரிய இடத்துல பொண்ணு எடுத்தனால உங்களுக்கு வந்திருக்குங்களா அந்த பேரு? இல்ல இல்ல. அப்புறம் உங்களோட அறிவின் பெருக்கத்தினால தான் நடுவர் வந்திருக்கு அந்த பேரு. அதே போலதான் சொல்றேன், குழந்தைகளுக்கு உறவினோட முக்கியத்துவம் சொல்லி கொடுக்கணும் தான், இல்லைன்னு சொல்லல. ஆனால் அதை விட குழந்தைகளுக்கு அறிவின் பெருக்கத்தை ஊட்ட வேண்டிய சூழ்நிலையில் இருக்கும் இந்த சூழ்நிலை. இன்னும் சொல்ல போனா உறவு என்பது மரத்தின் கிளைகள் போல, அது குளிர்ச்சியானது, நிழல்களை தரும். இல்லை, மாறாக அறிவு என்பது மரத்தின் வேர்களை போல, வேர்கள் இல்லாவிடில் அந்த மரம் நிலைத்து நிற்காது நடுவர் அவர்களே. நடுவர் அவர்களே, இன்னொன்னு சொல்லுவேன், 10 நிமிஷத்துல பசிக்குது, 10 நிமிஷத்தை சோறு போடுறவ தாயா, எனக்கு விருப்பமான உணவை தருகிற தாயா, ஸ்விக்கியா? சொல்லுங்க. வீட்டுக்குள்ள போயிட்டு அம்மா இன்னைக்கும் இதே தோசையா அப்படின்னா இதுதான் அப்படின்னு டம்ளர் வைக்கிறதே ஒட்டு மொத்தமும் பறந்து போயிடும். தாயே அப்படின்னா மனைவியோட நிலைமை சொல்லுங்க நடுவர்கள். நீங்க கூட்டிட்டு வரல இல்ல, பேசுங்க. இல்ல, என் சூழ்நிலை 2 பேரும் உட்காந்து இருக்கிறாங்க, அம்மா வந்துருக்காங்க, வீட்டுல இருந்திருக்கிறாங்க. 10 நிமிஷத்தை பசிச்சா சோறு தரவ ஸ்விக்கி தான் நடுவர் அவர்களே. இன்னும் சொல்ல போனா கடந்த வாரம் எங்கள் வீட்டில் பின்னாடி பக்கத்து ரூமில் சின்ன சத்தம் வந்துட்டு யூடியூப்பில். எங்கள் வீட்டில் நாங்கள் ஜாயின்ட் ஃபேமிலி, தம்பி நாங்கள் ஒன்றா இருக்கிறோம். என் தம்பி மனைவியை என் மனைவி உட்காந்து வீடியோ பார்த்துருந்தாங்க. திடீர்னு ஏதோ ஒரு நல்ல சமையல் ஒன்று சமைச்சு கொண்டு வந்து ப்ரெசன்டேஷன் பண்ணாங்க. பார்க்கவே அழகாக இருந்துச்சு நடுவர்களே. அந்த பார்த்தீங்களா? சாப்பிட்டு பார்த்தீங்களா? அதுதான் அடுத்து சொல்ல வரேன். அவ்வளோ அருமையாக இருந்துச்சு பார்க்கவே. சரி, ருசிச்சு திங்கலான்னு எடுத்து சாப்பிட்டா உண்மையை சொன்னால் நீங்கள் நம்ப மாட்டீங்க, அவ்வளோ ருசியாக இருந்துச்சு நடுவர்களே, அவ்வளோ ருசியாக இருந்துச்சு. எனக்கே ஷாக், என்னடா இவ்வளோ டேஸ்ட்டாக இந்த பிள்ளைக்கு சமைக்கிறாங்களே. நான் கூப்பிட்டு கேட்டேன், எப்படிங்க இதை சமைச்சிங்கன்னு. இல்லைங்க, ஒன்றும் இல்லை, யூடியூப்பில் போட்டிருந்தாங்க, ஸ்டெப் பை ஸ்டெப்பாக கொடுத்துருந்தாங்க, அதை பார்த்தோம், ரொம்ப பிடிச்சிருந்துச்சி, சமைச்சோம், நல்லா இருக்குன்னு. இதுக்கு காரணம் அறிவின் பெருக்கம் தானே. அதாவது இன்னைக்கு நிறைய பெண்களுக்கு தாய் வீடே யூடியூப் தான். அவங்க தாய் தந்தை சொல்லி கொடுத்த உறவின் மூலமா வந்த சமையலை விட எங்க அறிவின் மூலமா வந்த சமையல் மிகவும் ருசியாகவும் அருமையாக இருந்துச்சு நடுவர் அவர்களே. இன்னும் சொல்ல போற நடுவர்களே, ஒண்ணு கேட்டுக்குங்க. பின்னாடி 2 பேர் பேச வருவாங்க, இந்த 2 பேர் பேச வருவாங்க, நயமா பேசுவாங்க, ரொம்ப நயமா பேசுவாங்க. ஆனா நாணயம் இருக்காது நடுவர் அவர்களே. நீங்க கொஞ்சம் பரிசீலனை பண்ணிக்கங்க நடுவர் அவர்களே. இன்னும் சொல்ல போனா இந்த அறிவினால நாங்கள் ஸ்கூல் படிச்சுட்டு இருக்கும்போது எங்கள் அப்பா என்ன சொல்லுவார், நீ போய் கரண்ட் பில் கட்டிட்டு வான்னு சொல்லுவார். காலையில் 10 மணிக்கு எங்கள் அத்தா கையில் 2 ரூபா கையில் எக்ஸ்ட்ரா எங்கள் செலவு கொடுத்தாட்டுவார். போய் மணிக்கணக்காக க்யூவில் நின்று மதியானம் வெயில் உச்சிக்கு வந்துடும். அவர் கவுண்டரில் இருக்க சொல்லுவார், தம்பி லஞ்ச் டைம் நான் சாப்பிட்டு வந்துடுறேன் அப்படிங்க. என்னடா சாப்பிட்டு போயிட்டார். மீண்டும் 1 மணி நேரம் காத்திருந்து கரண்ட் பில் கட்டிட்டு நாங்கள் சோர்ந்த நிலையில் வீடு வந்து சேருவோம். ஆனால் இன்றைய நிலவை எப்படி இருக்கு நடுவர் அவர்களே? நினைச்சா வித்தின் செகண்ட் பேமெண்ட் பே, ஜிபே, ஃபோன்பே,
எல்லாமே ஆள்பே உட்கார்ந்த இடத்துல. இது அறிவின் பெருக்கத்தினால் தானே நடுவர் வந்திருக்குது. சிறப்பு சிறப்பு. இன்னும் சொல்றோம், அறிவு மனிதனை வளர்க்கும், அறிவு மனிதனை அன்பை பெற்று தரும், அறிவு மனிதனை நம்பிக்கை தரும், அறிவு நம்பிக்கை தரும் மற்றும் மதிப்பை தரும், மரியாதை தரும், நல்ல முடிவை தரும். இதை நீங்க பரிசீலனை செஞ்சுக்குங்க. இன்றைய இளைஞர்களுக்கு மேலும் அவசியம் அறிவின் பெருக்கமே, அறிவின் பெருக்கமே சொல்லி என் உரையை நிறைவு செய்கிறேன். வாய்ப்பளித்தவருக்கு நன்றி தெரிவித்து வாழ்க தமிழ், வளர்க தமிழ். அருமை அருமை அருமை. அதாவது மைக்கு அடுத்த நிமிஷம் இருக்குமான்னு ஒரு சந்தேகம் வந்துருச்சு. அந்த அளவுக்கு நல்ல சத்தம். ஆனா உண்மையை சொன்னாரு. இன்னைக்கு வீட்டில் சமைச்சு பார்த்து முன்னாடி வந்துட்டு மனைவி அம்மாவை டேமேஜ் பண்ணாரு, அடுத்த செகண்ட்லேயே தப்பிச்சுக்கிட்டார். வீட்டுக்கு போனால் நல்ல சாப்பாடு கிடைக்காதுன்னு முடிவு பண்ணி யூடியூப்ல பார்த்து சாப்பிட்டேன் பிரமாதம் அப்படின்னு ஒரு செக்கு வச்சுட்டாரு. கட்டாயமும் நல்ல சாப்பாடு கிடைக்கும், கவலையே படாதீங்க. நல்ல கருத்துகள் அறிவின் பெருக்கத்தினால் அசீம் பிரேம்ஜி அவர்கள் முதல் கொண்டு நம்முடைய எம்எஸ்கேனுடைய இப்ராஹிம் அவர்கள் முதல் கொண்டு நிறைய நபர்களை உதாரணமாக வைத்திருந்தார். நல்ல கருத்துகள் நிச்சயமா பார்ப்போம். இதுக்கு அப்படியே மாத்தமா பேசுறதுக்கு ஒருத்தர் இருக்கார். ஏன்னா நான் அவரை அறிமுகப்படுத்தும் போதே சொல்லிட்டேன், குடும்பங்களுக்கு இவரை விட எடுத்துக்காட்டு வேறு யாரும் கிடையாது. குடும்பங்களை அரவணைத்து அந்த குடும்பங்களுக்கு என்ன வேண்டும் என்பதை தெளிவாக செய்யக்கூடிய அற்புதமான மனிதர். இதுக்கெல்லாம் மறுப்பு தெரிவித்து பேச வராரு. ஏன்னா நான் இவருக்கு கமெண்ட் சொல்லிட்டு இருந்தேன், நேரம் போயிடும். அதனால இவருக்கு மறுப்பு தெரிவிக்க வரார். அறிவின் பெருக்கம் ஒண்ணுமே கிடையாதுங்க, உறவின் நெருக்கம்தான் இன்றைய இளைஞர்களுக்கு தேவை என்ற அணியின் தலைவர் எம்எஸ்கே அருமை அண்ணன் அக்பர் அலி அவர்கள் அவருடைய பேச்சை தர வருகிறார். வாருங்கள் அண்ணா, நல்ல கருத்துக்களை தாருங்கள். பசிக்கின்ற வயிற்றிற்கு ருசிக்கின்ற உணவளித்து ரசிக்கின்ற எல்லா வல்ல இறைவனை புகழ்ந்து பாராட்டி என்னுடைய இந்த வாதத்திற்குள் நான் நுழைகிறேன். நடுவர் அவர்களே, ஆண்டோர்களே, சான்றோர்களே, சபை நடுவர்களே, வந்திருப்பவர்களே, வலைதளங்களில் இதை பார்க்க போகும் அன்பர்களே, உங்கள் அனைவருக்கும் இந்த 79வது ஆண்டு சுதந்திர தினம் நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்வதில் மகிழ்ச்சி அடைகிறேன். நடுவர் அவர்களே, நான் உறவு சார்ந்து பேச வந்தேன். ஆனால் இங்கு அறிவு சார்ந்த பெரியவர்கள் நிறைய அமர்ந்திருக்கிறார்கள். நீங்களும் அறிவு சார்ந்தே சில விஷயங்களை கூறினீர்கள். ஒருவேளை அறிவுக்கு நீங்கள் தீர்ப்பளித்து விட்டால் நான் என்ன செய்வது? நீங்கள் அப்படி தீர்ப்பளித்து விட்டால், என்னோட வாதத்தை கேட்காமல் நீங்கள் தீர்ப்பளித்து விட்டால் நீங்கள் நீதிபதி அல்ல, நீதி பாதிதான். ஏன்னா நீதி பாதிதான். ஏன்னா மீதிவாதம் எங்களிடம் இருக்கிறது, என்னோட அணியைச் சேர்ந்தவர்களிடம் இருக்கிறது. நடுவர் அவர்களே, அவர் எதிரணி தான் எனக்கு, ஆனா எதிரி அணி கிடையாது. அவர் எனக்கு தம்பி தான். அதனால் நான் அவரை எதிரியாகவே கருதவில்லை. என்ன வேணாலும் சொல்லிட்டு நாங்க அதை கேட்டுக்கிறோம். தம்பி தானே, தம்பின்னா விட்டுத்தான் கொடுக்கணும். ஆனால் ஒன்று தெரிஞ்சுக்கங்க நடுவரை, அறிவை பத்தி பேசிட்டு தம்பிமார்களையும் அம்மாவையும் மனைவியும் கூட்டிட்டு வந்திருக்காரு. இப்ப இந்த இடத்துல எது நடந்திருக்குது? அவரு மட்டும் இல்லை நடுவர் அவர்களே, நாம் வந்திருக்கோம் அனைவருமே குடும்பத்தோட வந்திருக்கிறோம். எல்லாம் அறிவை கத்துக்க வந்திருப்பாங்கன்னு நினைக்கிறேன். நடுவர் அவர்களே, அடிக்கடி நீங்க அந்த பக்கம் சாயிறீங்க. நீங்களும் வீட்டுக்கு போகணும். உங்க வீட்டில் உங்க மனைவி இருப்பாங்க. நீங்க அறிவுக்கு தீர்ப்பளிச்சுட்டு போனீங்கன்னா அங்க என்ன நடக்குங்கிறது நான் பொறுப்பு இல்லை. அதனாலதான் நான் கூட்டிட்டு வரல. அப்படியா? சரி. நடுவர் அவர்களே, அவர் அறிவை பத்தி பேசினாரு. நாங்கள் ஒன்றும் அறிவுக்கு எதிரானவர்கள் அல்ல. இன்று நடக்கும் இந்த அறிவியல் உலகத்தின் மாற்றத்தை தான் நாங்கள் எதிர்க்கிறோமே தவிர அறிவுக்கு நாங்கள் எதிரி அல்ல. அறிவும் உறவும் சேர்ந்ததுதான் மனிதனின் அழகு என்பார்கள். அதை போல நாங்கள் எப்பொழுதும் அறிவுக்கு எதிரானவர்கள் அல்ல. ஆனால் நீங்கள் கொண்டு வந்திருக்கும் இந்த உலகத்தில் மாற்றங்களை, அறிவியலில் ஆபத்தை விளைவிக்கும் அறிவுகளைத்தான் நாங்கள் எதிரி என்று சொல்கிறோமே தவிர
நீங்கள் கொண்டு வந்த இந்த படிப்பு அறிவுகளை நான் சொல்லவில்லை. அவர்கள் நல்லா விளங்கி கொள்ள வேண்டும். கல்வி அறிவு வென்றது வேற, கல்வியை வென்று கல்வி அறிவு என்பது வேற. விஞ்ஞானம் என்ற பெயரில் எவ்வளவோ அக்கிரமங்கள் நடந்து கொண்டிருக்கிறது நடுவர் அவர்களே. ஒன்றும் வேண்டாம். இப்பொழுது ஜூனியர் எம்எஸ்கே வருங்கால தலைவர்கள் என்ற ஒரு இயக்கத்தை நமது தேசிய அமைப்பாளர் அவர்கள் போன வாரம் தொடங்கினாங்க. அதற்கு தலைவராக, அதற்கு நிர்வாக பொறுப்பாக என்னுடைய அணியின் சேர்ந்தவர் ரியாஜுதீன் பொறுப்பேற்றார். முதல் அவருக்கு ஒரு கரவொலி எழுப்புங்கள். நடுவர் அவர்களே, இன்றைய காலகட்டத்தில் யூடியூப், வாட்ஸ்அப், இன்ஸ்டாகிராம் சொல்லி அனைத்து விஷயங்களிலும் நம்முடைய இளைஞர்கள் சீர்கட்டு கொண்டிருக்கிறார்கள். அந்த மாதிரி போற அறிவுகளுக்குத்தான் நாங்கள் எதிரியாக இருக்கிறோமே தவிர நீங்க சொல்ற அறிவுக்கு நாங்கள் எதிரி இல்லை தலைவரே. இன்னொரு விஷயம், நம்ம இந்த சுதந்திர தின விழாவின் நாம் நின்று கொண்டிருக்கிறோம். இந்த சுதந்திரம் நமக்கு எப்படி கிடைத்தது மற்றும் நீங்க எண்ணி பாருங்கள். உங்க அறிவுனால கிடைச்சதா இல்ல உங்க ஆயுதத்தினால கிடைச்சதா? நல்லா சிந்தித்து பாருங்கள் தலைவர்களே. அகிம்சையால கிடைச்சிச்சு. அகிம்சையால் கிடைத்தது. இப்பொழுதுதான் நம்ம பக்கம் மெதுவா வர்றாரு, இப்பதான் வருவாரு, நான் விடமாட்டேன் உங்களை. அகிம்சையால் கிடைத்தது, அன்பால் கிடைத்தது, அரவணைப்பால் கிடைத்தது. தேசத்தந்தை மகாத்மா காந்திஜி அவர்கள் தந்தை என்று ஏற்றுக்கொண்டோம், தேசத்தந்தை என்றும். அவரை தாத்தாவாக நாம் ஏற்றுக்கொண்டோம். ஜவஹர்லால் நேரு அவர்களை மாமாவாக ஏற்றுக்கொண்டோம். அன்னை இந்திரா காந்தி அவர்களை அன்னையாக ஏற்றுக்கொண்டோம். ஏன் சிஎன் அண்ணாதுரை முன்னாள் முதல்வர் அவர்களை அண்ணாவாக ஏற்றுக்கொண்டோம். இப்படி உறவு முறைகளை நாம் இணைத்து கொண்டதால் தான் இன்று நாம் தேசத்தில் சுதந்திரம் என்னும் சுவாச காற்றை அடைந்து கொண்டிருக்கிறோமே தவிர தலைவர் அருமை 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 சுவாசை காற்றை நம்ம சுவாசை காற்றை நாங்கள் அனுபவித்துக் கொண்டிருக்கிறோமே தவிர உறவுதான் என்பது நாம் தெல்ல தெளிவாக உங்களுக்கு சொல்ல கடமைப்பட்டிருக்கிறேன். நடுவர் அவர்களே, இந்த அறிவு என்னென்ன பண்ணிருக்குன்னு உங்களுக்கு சொல்றேன், கேட்டுக்கோங்க. அறிவு என்பது ஒரு நிலையான திடப்பொருள் கிடையாது. இன்னைக்கு ஒன்று சொல்லு, நாளைக்கு வேற சொல்லு. 200 வருஷத்துக்கு முன்னாடி உங்களுக்கு என்ன சொல்லி கொடுத்தாங்க? பூமி நிலப்பரப்பு தட்டையானது என்று சொன்னார்கள். உண்மையா இல்லையா? உண்மை. ஆனால் இப்போ என்ன சொல்றாங்க? பூமி முட்டை வடிவத்தில் உருண்டைங்கிறாங்க. அப்போ உங்க அறிவு எங்க போச்சு? அறிவு என்பது நிலையானதல்ல, உறவு என்பது நிலையானது. என்றும் தாய் தாய் தான், என்றும் தந்தை தந்தை தான், என்றும் சகோதரன் சகோதரன் தான் என்பதை நான் ஆணித்தரமாக சொல்கிறேன். நடுவர் அவர்களே, இன்னொரு விஷயத்தை நான் சொல்றேன் உங்களுக்கு. ஒரு உறவுக்கு உங்களோட அறிவு என்ன பண்ணுச்சுங்கிற சொல்றேன். ஒரு உறவுக்காரோட திருமணத்துக்கு பக்கத்து தெருவில் இருக்காரு, ஒரு மாமா முறையில் இருக்காரு. அவருக்கு நேர்ல போய் பத்திரிக்கை கொடுக்கறது அவருக்கு கௌரவ குறைச்சலா போச்சு. என்ன பண்ணாரு? அறிவு அம்மா வாட்ஸ்அப் மூலியமாக அவருக்கு பத்திரிக்கை அனுப்பிச்சிட்டாரு. அதை பார்த்தோன்னே அந்த மாமாவை என்ன பண்ணாரு? ரொம்ப டென்ஷன் ஆயிட்டாரு. நான் இவ்வளோ பக்கத்தில் இருக்கிற எனக்கு வாட்ஸ்அப்பில் பத்திரிக்கை அனுப்புகிறானேன்னு சொல்லி போட்டு பதிலுக்கு அவர் என்ன சொன்னார்? ஜிபேயில் அதே பத்திரிக்கைக்கு அவர் முயற்சி அனுப்பிச்சு வச்சுட்டார். இவர் அதை பார்த்துட்டு என்ன பண்ணாரு? இவர் டென்ஷன் ஆகி பிரியாணி ஆன்லைனில் அவருக்கு அனுப்பிச்சு வச்சுட்டாரு. இதுதான் உங்களுடைய முன்னேற்றம், உங்கள் அறிவோட முன்னேற்றம் இதுதான். உறவை நினைத்திருந்தால் இந்த வேலை நடந்திருக்காது நடுவர் அவர்களே. அது மட்டுமில்ல, இன்னொரு விஷயத்தை நான் சொல்கிறேன், கண்கலங்கி சொல்கிறேன். அன்று திருமணம் நடந்தது, உறவினர்கள் வீடு நிறைய சேர்ந்திருந்தார்கள். திருமணம் என்றால் ஒரு 10 நாளைக்கு முன்னாடி அண்ணன் வருவார், தம்பி வருவார், மாமா வருவார், மச்சான் வருவார்னு சொல்லி இப்படி ஒரு கூட்டம் சேர்ந்து நடந்தது. ஆனால் இன்று திருமணம் அப்படி இல்லை நடுவர் அவர்களே. அன்று திருமணம் வீட்டில் வைத்து நடத்தினார்கள், இன்று வீட்டை விட்டு திருமணம். அருமை 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 அருமை. உறவு முறை மறந்ததுனால தான் இந்த நடந்திருக்குது. குரான் சொல்கிறது, நீங்கள் நிம்மதியாக வாழ்வதற்கு உங்களிலிருந்து மனைவியை படைத்தோம், உங்களிலிருந்து பிள்ளைகளை படைத்தோம். திருக்குரான் கூறுகிறது. ஒரு கவிஞன் சொல்றான் நடுவர் அவர்களே, ஒரு கவிஞன் சொல்றான், நீங்கள் நல்லா குறித்து வைத்துக் கொள்ளுங்கள், எங்களுக்கு நீங்கள் தீர்ப்பளிப்பீர்கள் என்று இந்த கவிதையை நான் சொல்கிறேன். ஒரு கவிஞர் சொன்னார், நீ அன்னையிடம் அன்பை வாங்கலாம், தந்தையிடம் நீ அறிவை வாங்கலாம், இரண்டும் சேர்ந்தால் பேரை வாங்கலாம், பேரை வாங்கினால் ஊரை வாங்கலாம் என்று அந்த கவிஞன் சொல்லியிருக்கிறான். அப்பொழுதும் தந்தையிடம் நீ தந்தையிடம் அறிவை வாங்கலாம் என்று தந்தையை உதாரணம் சொல்லுகிறான் நடுவர் அவர்களே. ஒரு சின்னஞ்சிறு காக்கா லேசா அடிபட்டு கீழே விழுந்துருச்சுன்னு வைங்க, ஆயிரக்கணக்கான காகைகள் ஒன்று சேர்ந்து பதட்டம் அடையும்.
ஆனால் ஒரு மனிதன் விபத்தில் அடிபட்டு விட்டால் ஆயிரக்கணக்கான செல்போன்கள் தான் பதட்டம் அடைகிறது. இந்த காலத்தில் உங்களுடைய விஞ்ஞான வளர்ச்சி, மனித நேயம் இத்து போய் கிடக்குது. நடுவர்களே, உறவு எங்கே போய்விட்டது? அறிவியல் பெருக்கத்தால் இந்த பூமிக்கு பேர் ஆபத்தை விளைவிக்கும் அறிவியல் முன்னேற்றங்கள் தான் என்பது நான் இங்கே தெளிவாக சொல்கிறேன். நடுவர்களே, பூமியில் கோடிக்கணக்கான உயிரினங்கள் இருக்கிறது. ஆனால் ஒன்றை மட்டும் சொல்கிறேன், மனிதனுக்கு எதிரி மனிதனாகத்தான் இருக்கிறான். மனிதனுக்கு ஆபத்து என்றால் அது மனிதனால தான் ஆபத்தாக இருக்கிறது. தன் உயிரை அளிக்கும் ஒரே ஜீவன் மனிதன் தான். மற்ற உயிரினங்கள் அப்படி இல்லை. நடுவர்களே, நீங்கள் ஆப்பிரிக்காவில் வாழும் மனிதனை ஐரோப்பாவிலிருந்து ஏவுகணை விட்டு தாக்குகிறீர்கள். இந்த அறிவு தான் நான் கூடாது என்கிறேன். ஆப்பிரிக்காவிலிருந்து நீங்கள் தெற்காசியாவில் மேற்காசியாவில் அணுகுண்டுகளை ஏசி அங்கே குழந்தைகள் கண்ணா பின்னமாக சிதறி கண்ணில் ரத்தம் வடியும் அளவுக்கு கைகால் இழந்து பெரியவர்கள், குழந்தைகள், பெண்கள் என்று இன்று துடிதொடித்து கொண்டிருக்கிறார்கள். நடுவர் அவர்களே, இந்த அறிவை தான் நீங்கள் அறிவு என்று சொல்கிறீர்களா? இந்த அறிவை நான் என்ன சொல்வது? நீங்கள் ஒன்றை மட்டும் புரிந்து கொள்ளுங்கள், மிருகங்கள் 5 அறிவு தான். ஆனால் எந்த மிருகமாவது ஆப்பிரிக்காவில் வாழும் சிங்கங்களை ஐரோப்பா சிங்கங்கள் ஒருபோதும் ஏவுகணை எறிந்ததில்லை என்று நாம் இல்லை என்பதை நான் இந்த நேரத்தில் நான் உங்களுக்கு தெரியப்படுத்துகிறேன். நடுவர் அவர்களே, நபிகள் நாயகம், உலகத் தலைவர் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள், தாயார் இறந்து விட்டார், 2 வாசல்கள் உங்களுக்கு அடைக்கப்படுகிறது. ஒன்று, அவர் உங்களுக்காக பிரார்த்தனை செய்யும் அந்த வாசல் உங்களுக்கு அடைக்கப்படுகிறது. மற்றொன்று, தாயின் காலடியில் சொர்க்கம் உள்ளது என்று அந்த வாசல் அடைக்கப்படுகிறது என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறியுள்ளார்கள். நடுவர் அவர்களே, இவ்வளவு தூரம் நீங்கள் கேட்டுட்டு நீங்கள் வீட்டுக்கு போனீங்கன்னு வைங்க, அறிவுக்கு தான் தீர்ப்பு சொல்வேன்னு. அப்போ தான் தெரியும் உங்களுக்கு என்ன நடக்குன்னு. ஏன்னா வந்தவங்க எல்லா பேச்சாளரும் அறிவுக்கும் பேசுகிறவருக்கும் வீட்டிலேருந்து தான் வந்திருக்கிறாங்க, உங்களுக்கும் வீட்டிலேருந்து தான் வந்திருக்கிறாங்க. அதனால் நல்லதொரு தீர்ப்பு சொல்லுங்கள் என்று கூறி இறுதியாக நான் ஒன்றை சொல்லுகிறேன். இந்தியாவில் இருப்பவர்களெல்லாம் இந்தியர்கள் அல்ல, இந்தியா யார் மனதில் இருக்கிறதோ அவர்கள் தான் இந்தியர்கள் என்று கூறி எனக்கு வாய்ப்பளித்த அனைத்து நண்பர்களுக்கு நன்றி கூறி இந்த MSKவை மேலும் சிறப்படைய என்னுடைய வாழ்த்துக்களையும் நன்றியும் தெரிவித்து பாராட்டி தெரிவித்து வருகிறேன். அருமை அருமை அருமை. அதாவது அண்ணா அவருடைய பேச்சை கேட்டீங்கல்ல, நான் உண்மையாலுமே இந்த மைக்கு பத்தாதுன்னு நினச்சேன் நான். ஆனால் இன்றைக்கி கொஞ்சம் சாஃப்ட் ஆகிட்டார். சாஃப்ட் கார்னரில் பேசினதே இப்படி இருந்துச்சு. அப்போ அவர் ஒரிஜினலாக பேசியிருந்தால் எப்படி இருந்திருக்கும்னு நினச்சி பாருங்க. அவர் சொன்னதில் ஒரு அழகான கருத்தை மட்டும் இங்கே நான் முன்வைக்கிறேன். ஏதாச்சும் ஆப்பிரிக்காவில் வாழ்கிற சிங்கங்கள் ஐரோப்பிய கண்டத்தில் இருக்கக்கூடிய சிங்கங்களை தாக்குயதா என்று பார்த்தால் நிச்சயமாக கிடையாது. ஆப்பிரிக்காவில் இருக்கிற சிங்கங்கள், ஆப்பிரிக்கா கண்டத்தில் இருக்க சிங்கங்க ஐரோப்பியா கண்டத்தில் இருக்கக்கூடிய சிங்கங்களை தாக்கியதா என்றால் நிச்சயமாக கிடையாது. ஆனால் 6 அறிவு படைத்த மனிதன் தன் இனத்தையே அழித்து கொண்டிருக்கிறான் என்கின்ற அற்புதமான விஷயத்தை சொன்னார். நிதர்சனமான உண்மைதான். அறிவு இங்கு இப்படி தான் இருந்து கொண்டிருக்கிறது. அதனால் எதிரணியில் கடைசி பேச்சாளர் இவர் பேசுகிறதுல தான் அவங்க அணியினுடைய உசுரே இருக்குது. அதனால் பார்த்து பக்குவமாக தெளிவாக பேசுங்க, சரிங்களா? நீங்கள் பேசுகிற பேச்சில் ரியாஜ் பாய் எந்திச்சு ஓடிடணும், அப்படி பேசணும். அதனால் பார்த்து பக்குவமாக பேசுங்க. அதாவது அறிவின் நெருக்கமா உறவின் பெருக்கமா என்கின்ற என்பதில் அறிவின் பெருக்கமே என்ற அணியிலிருந்து இறுதி பேச்சாளர் சதாம் ஹுசேன் அவர்கள் பேசியிருக்கிறார்கள். வாருங்கள் தோழர், நல்ல கருத்துக்களை தாருங்கள். நன்றி நடுவர் அவர்களே. எல்லா புகழும் இறைவன் ஒருவனுக்கே. இறைவனின் சாந்தியும் சமாதானமும் என் மீதும் உங்கள் மீதும் நம் அனைவரின் மீதும் என்றென்றும் நின்று நிலவட்டுமாக. இங்கு வந்திருக்கக்கூடிய உங்கள் அனைவருக்கும் 79வது சுதந்திர தின நல்வாழ்த்துக்களை கூறிக்கொள்கிறேன். MSK மஸ்ஜித் சேவை குழு நடத்தும் மாபெரும் சிறப்பு பட்டிமன்றம். இன்றைய இளைஞர்களுக்கு தேவை அறிவின் பெருக்கமா உறவின் நெருக்கமா? அறிவுதான் ஒரு மனிதனை உயர்த்தும்,
அறிவுதான் ஒரு மனிதனை வாழ வைக்கும், அறிவுதான் ஒரு குடும்பத்தை உயர்த்தும், அறிவுதான் உலகங்களுக்கு மத்தியில் தன்னை உயர்த்தும், அறிவுதான் குடும்பங்களை அரவணைக்கும் என்று சொல்லி அறிவின் பெருக்கமே நமக்கு தேவை என எனது வாதத்தினை இங்கு நான் முன்வைக்கிறேன். அறிவுடையார் எல்லாம் உடையார், அறிவிலார் என்னுடன் இரர் என்றும் வள்ளுவனுடைய வார்த்தைகளை தொட்டு, உறவுகள் உங்கள் வாழ்க்கையை அலங்கரிக்கலாம், ஆனால் அறிவு மட்டும்தான் உங்களுடைய வாழ்க்கையை உயர்த்தும் என கூறிய அல்லாமா இக்பால் ரஹ்மஹுல்லா அவர்களுடைய வரிகளை தொட்டும், கல்வி கற்பது ஒவ்வொருவருடைய கட்டாய கடமை என கூறிய உலகத் தலைவர் முகம்மது நபி அவர்களுடைய வார்த்தைகளை முன்வைத்து எனது வாதத்தினை துவங்குகிறேன். நடுவர் அவர்களே, அருமை அருமை. நடுவர் அவர்களே, எனக்கு முன்னாடி பேசிட்டு போன சகோதரர் பல கருத்துக்களை சொன்னார். குடும்பத்தால் தான் எல்லாம் நடந்துச்சு, குடும்பத்தால் தான் இது நடந்துச்சு, அகிம்சையால் தான் சுதந்திரம் நடந்துச்சு அப்படிங்கிற பல கருத்துக்களை சொன்னார். அந்த கருத்துக்களை அவர் கூறுவதற்கே அவர் அறிவார்ந்த நபராக இருந்தது தான் ஒரு முக்கியமான காரணம். நடுவர் அவர்களே, இந்தியா வெறும் சுதந்திரத்திற்காக மட்டும் போராடவில்லை. இந்தியா வெறும் சுதந்திரத்திற்காக மட்டும் போராடவில்லை, அறிவு சுதந்திரத்திற்காகவும் தான் போராடினார்கள் நமது முன்னோர்கள். நடுவர் அவர்களே, படிப்பதற்கே பல தடைகள் இருந்த போதிலும் தனது அயராத ஆற்றலால் இந்திய அரசியலமைப்பு சாசனத்தை எழுதிய ஒரு மிகப்பெரிய மனிதர் அறிவால் சாதித்தார் என்று சொன்னார். அவர்தான் நமது மதிப்புக்கும் மரியாதைக்கும் உரிய டாக்டர் பாபா சாஹிப் அம்பேத்கர் அவர்களே. நடுவர் அவர்களே, உங்களை பார்த்து நான் ஒரு கேள்வி கேட்குறேன். சொல்லுங்க. இப்போ உங்களோட பையனுக்கோ பிள்ளைக்கோ வரன் தேடணும் அப்படின்னு சொல்லி சொன்னால் நீங்கள் எந்த மாதிரி வரன்களை தேடுவீங்க? அறிவானவரா, அழகானவரா, அற்புதமானவரா? இதை விட நான் சொல்கிறதுக்கு ஒன்றுமே இல்லை நடுவர் அவர்களே. ஏன் அப்படி? தீர்ப்பு இல்லை, இது தீர்ப்பு இல்லை. இல்லை, இதை நான் சொல்லலை நடுவர் அவர்களே. இங்கே இருக்கக்கூடிய ஆடியன்ஸும் இதை தான் எதிர்பார்க்குறாங்க நடுவர் அவர்களே. ஆம், நமது பிள்ளைக்கு வரன் தேடும்போது நல்ல ஒரு அறிவுள்ள நபரா, நல்ல குடும்பத்தை சார்ந்தவரா, எனது மகளையோ நன்றாக வைத்து பாதுகாத்து கொள்வாரா என்பதை பார்த்து தான் வரன்களை நாம் அமைக்கிறோம். நடுவர் அவர்களே, நம்மளுடைய மரியாதைக்குரிய சகோதரர் சொன்னார், காந்தியை நாங்கள் இந்தியாவின் தேசத்தந்தை என்கிறோம், நேருவை நாங்கள் இந்தியாவினுடைய மாமா, குழந்தைகளுக்கு மிகவும் நெருக்கமானவர் என்கிறோம் என்றெல்லாம் சொன்னார். நாங்கள் அதை மறுக்கவே இல்லை நடுவர் அவர்களே. இந்தியாவுக்காக போராடிய பல தலைவர்களில் முதன்மையான தலைவர்கள் என்று சொன்னால் அது மகாத்மா காந்தி தான் அவர்களே. அது மட்டுமா, இந்த இந்திய தாய் திருநாடு விடுதலை அடைய வேண்டும் என்பதற்காக 9 ஆண்டு காலம் தனது வாழ்வை சிறைச்சாலையில் கழித்த ஒரு முத்தமர் என்று சொன்னார் அவர் பண்டிட் ஜவஹர்லால் நேரு தான் அவர்களே. நடுவரே, பண்டிட் ஜவஹர்லால் நேரு அவர்கள் வெறும் சுதந்திரத்தை மட்டும் இந்தியாவை கட்டமைக்கவில்லை, அறிவு சுதந்திரம் வேண்டும் என்பதற்காக இந்தியாவினுடைய முதல் கல்வி அமைச்சராக மௌலானா அபுல் கலாம் ஆசாத் அவர்களை இந்தியாவினுடைய முதல் கல்வி அமைச்சராக ஆக்கினார் நடுவர் அவர்களே. நிச்சயமா. இது மௌலானா அபுல் கலாம் ஆசாத் அவர்களை பற்றி சொல்கிறனால, மௌலானா அபுல் கலாம் ஆசாத்தை ஏன் இந்தியாவுடைய முதல் கல்வித்துறை அமைச்சராக நியமித்தீர்கள் அப்படின்னு சொல்லி நேரு அவங்கள்ட்ட கேட்கப்பட்டது. அதுக்கு நேரு சொன்ன வார்த்தை நமக்கெல்லாம் தேவையானதும் கூட. நேரு சொன்னார், இவரை ஏன் நான் முதல் கல்வித்துறை அமைச்சராக நியமித்தேன் என்று சொன்னால், இவர் வந்த மார்க்கம் கல்வியை கடமையாக்கிய மார்க்கம், அதனால் இவரை நான் இந்தியாவினுடைய முதல் கல்வித்துறை அமைச்சராக நான் நியமித்தேன் என்று சொன்னார். அவர் செய்த சாதனைகள் பல. நடுவர் அவர்களே, இன்று ஒவ்வொரு மாணவரிடத்திலும் சென்று கேளுங்கள், நீங்கள் எங்கு படிக்க வேண்டும், என்ன படிக்க வேண்டும் என்று கேட்டால் அந்த மாணவன் கூறுவான், நான் இந்தியாவிலே இருக்கக்கூடிய உயர்தரமான பல்கலைக்கழகங்கள் ஐஐடி ஐஏஎம்மில் நான் படித்து பட்டம் பெற வேண்டும் என்று கூறுவான். இந்த விதைகள் எல்லாம் அன்று நமது முன்னோர்கள் விதைத்த விதைதான். அதைத்தான் நாம் இன்று அனுபவித்துக் கொண்டிருக்கிறோம். சுதந்திரத்தை மட்டும் பெற்றுக் கொடுக்கவில்லை, அறிவு சுதந்திரம் இந்த சமூகத்துக்கு தேவை என்பதாகத்தான் அன்றே அவர்கள் ஐஐடி ஐஏஎம் போன்ற பல்கலைக்கழகங்களை உருவாக்கி இருக்கிறார்கள். நடுவர் அவர்களே, நம்மளுடைய சகோதரர் நிறையா விஷயத்தை சொன்னார்.
ஐரோப்பாவினுடைய சிங்கங்கள் ஆப்பிரிக்காவினுடைய சிங்கங்களை வந்து தாக்குறதில்ல அப்படின்னு சொல்லி. நடுவர் அவர்களே, நான் இந்த இடத்தில் ஒரு ஆழமான கருத்தை சொல்லிக் கொள்கிறேன். மனிதனுடைய அறிவு, மனிதன் படித்த கல்வி எவ்வாறு மக்களுக்கு பயனுள்ளதாக மாறியது என்பதை நாம் எல்லோரும் கேள்விப்பட்டோம். வயநாடு என்ற ஒரு ஊரில் மிகப்பெரிய ஒரு துயரம் சம்பவம் ஏற்பட்டது நடுவர் அவர்களே. அந்த துயர சம்பவம் ஏற்பட்ட போதும் தான் படித்த அறிவாலும் தான் பெற்ற கல்வியாலும் தன்னிடம் இருந்த அறிவாற்றலாலும் ஒரு சபீனா என்ற ஒரு பெண்மணி இந்த முகத்தில் இருந்து அந்த நிலைக்கு சென்று மக்களுக்கு மருத்துவ உதவியை செய்தார்கள் என்று சொன்னால் அது அவர்கள் படித்த அறிவால் தான் நடுவர் அவர்களே. நடுவர் அவர்களே, நம்மளுடைய மரியாதைக்குரிய சகோதரர் சொன்னார், நாம் தமிழகத்தின் முதலமைச்சர் மரியாதைக்குரிய அண்ணாதுரை அவர்களை நாம் அண்ணா என்று ஏற்றுக்கொண்டுள்ளோம் என்று சொன்னார். நிச்சயமாக அவர் அண்ணாவாக அறிவதற்கு முன்பே அவர் பேரறிஞர் அண்ணா என்று தான் நாம் எல்லோரும் ஏற்றுக்கொள்வோம் நடுவர் அவர்களே. இந்த சபைக்கு ஒரு பொருத்தமான ஒரு கருத்தை நான் சொல்லிக்கொள்கிறேன் நடுவர் அவர்களே. ஒரு முறை பேரறிஞர் அண்ணா அவர்கள் ஆங்கிலம் படிக்கக்கூடிய கல்லூரிக்கு சென்று உரை நிகழ்த்துவதற்காக சென்றிருந்தார்கள். அப்போது அந்த மாணவர்கள் ஆங்கிலத்தில் பிகாஸ் என்ற வார்த்தையை பயன்படுத்தி நீங்கள் ஒரு வாக்கியத்தை முடிக்குமா என்று அண்ணாவிடம் பார்த்து வினாவினார். ஆனால் அண்ணா அவர்கள் சற்றுமே ஒரு துளி கூட சிந்திக்காமல் உடனே சொன்னார், நோ சென்டென்ஸ் கேன் எண்ட் வித் பிகாஸ் 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 இட்ஸ் எ கன்ஜெக்ஷன் என்று அண்ணா கூறியதால் தான் நாம் அவரை பேரறிஞர் அண்ணாவாக ஏற்றுக்கொண்டிருக்கிறோம் நடுவர் அவர்களே. அது மட்டுமா, தமிழகம் கல்வியில் நிலையோங்கி இருக்கிறது. தமிழகம் கல்வியில் நிலையொங்கி இருக்கிறது. தமிழகத்தினுடைய முதலமைச்சராக கர்ம வீரர் காமராஜர் பொறுப்பேற்றிருக்கிறார். இந்த சமூகம் உயர வேண்டும் என்று சொன்னால் என்ன செய்ய வேண்டும் என்று தனது அமைச்சர்களிடத்தில் ஆலோசனை செய்கிறார். அப்போது அவர் முடிவெடுத்தார், இந்த சமூகம் உயர வேண்டும், இந்த மக்கள் உயர வேண்டும், இந்த நாடு உயர வேண்டும் என்று சொன்னால் அது கல்வியால் மட்டும்தான் உயர முடியும் என்பதற்காக 1.5 கிலோமீட்டருக்கு ஒரு ஆரம்ப பள்ளி, 3 கிலோமீட்டருக்கு ஒரு தொடக்கப்பள்ளி, 5 கிலோமீட்டருக்கு ஒரு உயர்நிலை மேல்நிலை பள்ளியை அன்று விதைத்தார் கர்ம வீரர் காமராஜர். அதனுடைய விளைவுதான் 95% விழுக்காடு தேர்ச்சி பெற்ற மாநிலங்களில் தமிழ்நாடு முதன்மை மாநிலமாக இருக்கிறது நடுவர் அவர்களே. அது மட்டுமா, ஒவ்வொரு தாயும் தன்னுடைய மகனையோ மகளையோ கருவறையில் சுமக்கும் போது இந்த மாதிரி தான் எண்ணிக்கொண்டு இருப்பா. என் மகனோ என் மகளோ இந்த சமூகத்துக்கு நல்ல பிள்ளைகளாக வர வேண்டும், இந்த சமூகத்துக்கு ஆற்றல் மிக்கவர்களாக இருக்க வேண்டும், இந்த சமூகத்தை முன்னேற வேண்டும், உலகத்துக்கு மத்தியில் அவர்கள் தலை சிறந்த மனிதர்களாக இருக்க வேண்டும் என்று தான் எண்ணுவார்கள். அதே போலத்தான் ஒரு தாய் ராமேஸ்வரம் அருகில் இருக்கக்கூடிய ஒரு சிறிய கிராமத்தில் எண்ணிக்கொண்டிருந்தார். தனது படிப்பாற்றலாலும் தனது அறிவாற்றலாலும் உலகையே இந்தியாவின் பக்கம் திரும்ப பார்க்க வைத்த விஞ்ஞானி அவர்தான் நமது டாக்டர் ஏபிஜே அப்துல் கலாம் என்று சொன்னால் அவர் உயர்ந்தது அறிவால் தான் மட்டும் நடுவர் அவர்களே. அது மட்டுமா, ஒரு முறை அப்துல் கலாம் அவங்க கிட்ட கேட்குறாங்க, நீங்கள் செஞ்ச சாதனைகள்லேயே மிகப்பெரிய சாதனை எது அப்படின்னு சொல்லி. அப்போ நிபுணர்கள் கேட்குறப்ப அவங்க சொன்னாங்க, நிறையா விஷயங்களை சொல்லுவாங்களோ இது மாதிரி விஞ்ஞானியாக இருக்கிறாங்கங்கிறதுனால. ஆனால் அவங்க சொன்ன ஒரே ஒரு சாதனை என்ன அப்படின்னு சொன்னால், போலியோவால் பாதிக்கப்பட்ட அந்த 4 கிலோ எடையுள்ள கால்களை அமர்ந்திருக்கக்கூடியதை பார்த்து நான் மனம் வருந்தினேன். அவர்களுக்காக வெறும் 400 கிராம் எடையுள்ள செயற்கை காலை உருவாக்கி அவர்களுக்கு ஒரு மிகப்பெரிய சந்தோஷத்தை கொடுத்தது தான் எனது வாழ்வில் மிகப்பெரிய சந்தோஷம் என்று ஏபிஜே அப்துல் கலாம் அவர்கள் கூறினார்கள் நடுவர் அவர்களே. அதனால்தான் வள்ளுவன் இவ்வாறு கூறினான், எப்பொருள் யார் யார் வாய் கேட்பினும் அப்பொருள் மெய்ப்பொருள் காண்பது அறிவு என்று வள்ளுவன் கூறினான் நடுவர் அவர்களே. நடுவர் அவர்களே, நேரம் பற்றாக்குறையின் காரணமாக எனது வாதத்தினை நிறைவு செய்கிறேன் நடுவர் அவர்களே. அறிவுதான் ஒரு மனிதனை உயர்த்தும், அறிவுதான் ஒரு மனிதனை வாழ வைக்கும், அறிவுதான் உறவுகளை கட்டமைக்கும், அறிவுதான் குடும்ப உறவுகளை வாழ வைக்கும் என்று சொல்கிறேன். கடைசியாக ஒன்றை கூறிக்கொள்கிறேன் நடுவர் அவர்களே, நம்ம கிட்ட காடு இருந்தா எடுத்துக்குவானுங்க, ரூபா இருந்தா புடுங்கிக்குவானுங்க, ஆனா
படிப்பு இருந்தா மட்டும் உங்ககிட்ட இருந்து அதை புடுங்கவே முடியாது. படிப்பு தான், அறிவு தான் உங்களை வெற்றியில் ஏற்படுத்தும். உங்களுடைய வெற்றி என்ற அரியாசனத்தில் அமர வைக்கக்கூடியது படிப்பும் அறிவும் மட்டும்தான் என கூறி எனது வாதத்தை நிறைவு செய்கிறேன். நன்றி. ஜெய்ஹிந்த். வாழ்க தமிழ்நாடு, வளர்க இந்தியா, வாழ்க தமிழ். அருமை அருமை. அந்த இது உடஞ்சிரும்னு நினைச்சேன், உடஞ்சிருச்சான்னு பார்த்துக்கோங்க. போடியம் தட்டிக்கிட்டே இருந்தார் கடைசி வரைக்கும். அவருக்கு கவலை வந்துருச்சு, பள்ளிவாசலுக்கு நல்லபடியாக கொண்டு போய் சேர்த்தணும் அப்படின்ட்டு. அருமையான விஷயங்கள். அதாவது அண்ணாதுரையை எடுத்து வச்சாங்க. அண்ணாதுரையை அண்ணாவாக ஏற்றுக்கொள்வதற்கு முன்னால் அவரை பேரறிஞர் அண்ணா என்று தான் நாம் அழைக்கின்றோம். அண்ணாவுடைய அறிவுக்கு நிகராக எந்த ஒரு பேச்சாளருடைய பேச்சும் எடுபடாது என்பதற்கு நிறைய சான்றுகள் உண்டு. இங்கே அண்ணாதுரையை பற்றி பேசினால் அவர் திராவிடம் எப்படி இங்கு வந்தது என்பதற்கு அண்ணாவை தவிர பெரு உதாரணம் எதுவுமே கிடையாது. அண்ணா போட்ட வித்து தான் இன்று காலை உணவு திட்டமும் இங்கு அறிமுகமாக இருக்கிறால் அது அண்ணானால் மட்டும்தான், அவருடைய பேர் அறிவால் மட்டும்தான் என்பது நிதர்சனமான உண்மை. இந்த அருமையான கருத்துக்களை எடுத்து வைத்தார். இப்போ இந்த அணியில இருக்கக்கூடிய 2 பேருமே பேசிட்டாங்க, அறிவு அப்படின்ற அணியில. இந்த 2 பேர்த்துக்கும் சேர்த்து பதில் கொடுக்கணும். அதாவது சொல்லி வச்சு கூட்டு வந்திருப்பார் நினைக்கிறேன், முன்னாடியே கை தட்டுறாங்க. அறிவை சார்ந்தவங்க நல்ல பாயிண்ட்ஸில் வச்சுட்டு போயிருக்கிறாங்க. அப்போ அதுக்கு தகுந்த மாதிரி உறவுக்கான அந்த உங்களுடைய அணிக்கான பாயிண்ட்ஸுகளை நல்ல அழுத்தமாக வைக்கணும், தேவையானதாக வைக்கணும். 2 பேர்த்துக்கும் நீங்கள் பதில் சொல்லணும். அதை தாண்டி கருத்துக்களை பதிவு செய்யணும். அந்த கருத்துக்கள் தான் உங்கள் அணி வெற்றி பெறுகிறதா அல்லது இல்லையா என்பதை நிர்ணயம் செய்யும். அதனால் உறவுக்கு இவரை விட எடுத்துக்காட்டு சொல்ல முடியாது. பழகுனா உடனே பழகிடுவார், சும்மாலாம் பழக மாட்டார். ஒரு சகோதரனை போல் ரொம்ப டீப்பாக பழகக்கூடியதில் நம்முடைய ரியாசுதீன் அவர்களை விட வேறு யாரையுமே சொல்ல முடியாது. உறவுக்கே தகுதியான ஒரு நபர் ரியாசுதீன் அவர்கள் அவருடைய அணிக்கு வலு சேர்க்க இறுதி பேச்சாளராக உறுதி பேச்சாளராக வருகிறார். வாருங்கள் சகோதரே, நல்ல கருத்துக்களை தாருங்கள். புகழ் அனைத்தும் இறைவன் ஒருவனுக்கே உரித்தாகுக. நம் இந்திய திருநாட்டின் 79வது சுதந்திர தினத்தை முன்னிட்டு எம்எஸ்கே எனும் மஸ்ஜித் சேவைக்குழு ஏற்பாடு செய்திருக்கின்ற இந்த அழகான பட்டிமன்றத்தின் தகுதியான நடுவர் அவர்களே, இன்றைய இளைஞர்களுக்கு அவசியம் அறிவின் பெருக்கமா அல்லது உறவின் நெருக்கமா என்ற அழகிய தலைப்பிலே உறவின் நெருக்கம்தான் என்று பேசி அமர்ந்திருக்கக்கூடிய எங்கள் அணியினுடைய தலைவர் அண்ணன் அக்பர் அவர்களே, அறிவின் பெருக்கம்தான் என்று பேசி அமர்ந்துள்ள சகோதரர்கள் முகமது ரஃபி மற்றும் சகோதரர்கள் சதாம் ஹுசைன் அவர்களே, இங்கே வருகை தந்துள்ள சகோதர சகோதரிகளே, இந்த பட்டிமன்றத்தை காணொளி வாயிலாக பார்க்க இருக்கின்ற சொந்தங்களே, உங்கள் அனைவருக்கும் நமது இந்திய திருநாட்டின் 79வது சுதந்திர தின வாழ்த்துக்களை தெரிவிப்பதில் பெருமகிழ்ச்சி அடைகிறேன். நம் இந்திய நாடு பல்வேறு வகையான மக்களை கொண்ட நாடு. இனத்தாலும் மொழியாலும் மதத்தாலும் கலாச்சாரங்களாலும் நமக்கிடையே நிறைய வேறுபாடு இருந்தாலும் இந்தியன் அப்படின்னு வந்துருச்சுன்னா நம்மெல்லாம் ஒரே ஒரு குடும்ப உறவாயிரும். அருமை அருமை. வேற்றுமையில் ஒற்றுமை. உண்மை உண்மை. நாம் வாழ்கிற தமிழ்நாடு பார்த்தீங்கன்னா பல சமூக மக்கள் இங்கே வாழ்கிறாங்க. அந்த சமூக மக்கள் எப்படி பேசிக்குவாங்க அப்படின்னு நீங்கள் கொஞ்சம் பார்த்தீங்கன்னா, மாமன் மச்சான், அண்ணன் தம்பி, மாப்பிள்ளை, இப்படி தான் கூப்பிட்டுக்குவாங்க. சமூக நல்லிணக்கத்துக்கு நம்ம தமிழ்நாடு ஒரு அழகிய உதாரணமாக இருக்குது அப்படின்னா இந்த மாதிரியான உறவுகள் இருக்கிறது தானே நடுவுறவர்களே. நிச்சயமா நிச்சயமா. நான் ஒரு பக்கம் போயிட்டு இருக்கும் போது ஒருத்தர் லிஃப்ட் கேட்டார். நான் நிறுத்தினேன். வண்டியில் ஏறினோன்னே, மாமா வண்டி எடுங்க அப்படின்ட்டார். என்ன மாமாவா?
பாட்டி இப்போ தான் லிஃப்ட் கொடுத்தேன், அதுக்குள்ளே மாமான்ட்டாரு அப்படின்னு கேட்டால், ஏங்க நான் மதுரைக்காரங்க, நீங்கள் எனக்கு மாமா முறை ஆகிறீங்க, நான் உங்களுக்கு மாப்பிள்ளை ஆகிறேன் அப்படின்னாரு. இதுதான் தமிழ்நாட்டின் அழகே. இறைவன் திருக்குர்ஆனில் நம்ம உலக மக்களையெல்லாம் பார்த்து சொல்கிறான், மனிதர்களே நிச்சயமாக உங்களை நாம் ஓர் ஆண் ஓர் பெண்ணிலிருந்து படைத்தோம் அப்படிங்கிறான். அதனுடைய விளக்கம் என்ன அப்படின்னு சொல்லி நம்ம கொஞ்சம் போய் பார்த்தோம்னா, ஆதி மனிதனிலிருந்து கடைசி மனிதன் வரைக்கும் இருக்கிற எல்லாருமே சகோதர சகோதரிகள்னு சொல்லிடலாம். உலகத்துக்கே அருட்குறையாக வந்த தலைவர் முகமது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உறவுகளை பற்றி என்ன சொல்கிறாரு அப்படின்னு நம்ம கொஞ்சம் பார்த்தோம்னா, உன் தாயின் காலடியில் தான் சொர்க்கங்கிறார். உன்னுடைய தகப்பனோட பொருத்தத்தில் தான் இந்த அகில உலகங்களையே படைத்த அந்த இறைவனுடைய பொருத்தம் இருக்குதுங்கிறார். இன்னும் ஒரு படி மேலே போய் நீ சொந்தங்களை துண்டிச்சிட்டீன்னா நீ சொர்க்கமே போக முடியாதுங்கிறார். அருமை அருமை அருமை. நீங்கள் பெரிய வணக்கசாலியாக இருக்கலாம், நீங்கள் கொடுத்து கொடுத்து சிவந்த கொடை வள்ளல்களாக இருக்கலாம், ஆனால் நீங்கள் உறவை துண்டிச்சு வாழ்ந்தீங்கன்னா நீங்கள் சொர்க்கம் போக முடியாது. சிறப்பு. 100 வருஷத்துக்கு முன்னாடி அமெரிக்காவினுடைய சிக்காகோவில் ஒரு மாநாடு நடக்குது, ஆன்மீக மாநாடு. உலகத்தில் பல தலைவர்கள் அதில் போய் கலந்துக்கிறாங்க. நம்ம இந்திய நாட்டிலிருந்து சுவாமி விவேகானந்தர் அந்த மாநாட்டில் போய் கலந்துக்கிறார். பொதுவாகவே மேற்கத்திய கலாச்சாரங்கள் எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு பேச்சை ஆரம்பிக்கும் போது, ஒரு மேடையில் பேசும்போது லேடிஸ் அண்ட் ஜென்டில்மேன் அப்படின்னு ஆரம்பிப்பாங்க. ஆனால் நம்ம விவேகானந்தர் போனோன்னே டியர் சிஸ்டர்ஸ் அண்ட் பிரதர்ஸ்ன்னார். அந்த வார்த்தை, அந்த உறவை சொல்லி அழைத்த அந்த வார்த்தை அந்த அமெரிக்க மக்களுக்கு பிடிச்சி போச்சு. கை தட்டினாங்க. அந்த கரை ஓலி நிக்கிறதுக்கு நீண்ட நேரம் ஆச்சுன்னு வரலாற்றில் போடுறாங்க. சகோதரர் முகமது ரஃபி அவர்கள் பேசும்போது, ஸ்விக்கி 15 நிமிஷத்தில் உணவு தருதுன்னார். உலகத்திலேயே சிறந்த உணவு ஒரு குழந்தைக்கு எது அப்படின்னா தாய்ப்பால். அந்த தாய்ப்பால் ஒரு பெண்ணுக்கு எப்போது சுரக்கிறது? அவள் வெறும் பெண்ணாக இருக்கும்போது சுரப்பதில்லை, அவள் தாய்மை என்னும் உன்னத நிலையை அடையும் போதுதான் சுரக்கிறது. உறவு என்ற அடையாளத்துக்குள் வருகின்ற பொழுதுதான் சுரக்குகிறது. உண்மை உண்மை. இது இறைவன் கொடுத்த அற்புதம் இல்லையா? அப்புறம் அந்த குழந்தை பசிக்குதுன்னு கேட்குமா? என்ன பேச தெரியாது, ஆனால் அந்த பசி அறிந்து கொடுப்பதுதான் தாய், உங்களது ஆப் அல்ல. அடுத்தது நம்ம சதாம் ஹுசேன், அவரோட பங்குக்கு அண்ணல் அம்பேத்கர் இந்திய அரசியலமைப்பு சட்டத்தையே உருவாக்குற அளவுக்கு அவர் உயர்ந்திருக்காருன்னா அவருக்கு இருந்த கல்வி அறிவு தானே அப்படின்னு சொன்னார். நாங்கள் ஒத்துக்கிறோம், நாங்கள் மறுக்கலை. ஆனால் ஒன்றை மறந்துட்டார். என்ன அப்படின்னா, அம்பேத்கர் காலத்தில் அவர் படிக்கிறதுக்கு 1000 தடைகள் இருந்துச்சு. அந்த தடைகளை எல்லாம் தகர்த்து எறிந்து அந்த அம்பேத்கரை கொண்டு போய் ஸ்கூலில் விட்டு படிக்க வச்ச அந்த தாயை மறந்துட்டார். அந்த தாயோடைய அந்த பாசம், தான் 10 மாதம் சுமந்து பெற்ற அந்த குழந்தை நாட்டில் நல்ல ஒரு நிலைமைக்கு வரணும்னு அந்த தாய் நினைச்சதுனால தான் நமக்கு ஒரு அம்பேத்கர் கிடைச்சார். அருமை அருமை அருமை. தாமஸ் ஆல்வா எடிசன் நம்மெல்லாம் கேள்விப்பட்டிருப்போம், ஒரு பெரிய விஞ்ஞானி. அவர் பார்த்தீங்கன்னா சின்ன வயசில் அவருக்கு கற்றல் குறைபாடு இருந்துச்சு. அவர் ஸ்கூலில் பார்த்தீங்கன்னா அவரை வச்சு பார்த்துருக்குறாங்க. கொஞ்ச நாள் தான் படித்தார், அப்புறம் வீட்டுக்கு அனுப்பிச்சி விட்டாங்க. என்ன சொல்கிறாங்கன்னா, இல்லை உங்கள் பையன் கொஞ்சம் கம்மியாக படிக்கிற மாதிரி இருக்குது, அதனால் நீங்கள் வீட்டுக்கு கூட்டு போயிருங்கன்னு சொல்லிட்டாங்க. ஆனால் அந்த தாய் அந்த குழந்தைகிட்ட அப்படி சொல்லலை. ஏமா நம்மளை வீட்டுக்கு அனுப்பிச்சிட்டாங்க அப்படின்னா, இல்லைப்பா உன்னோட திறமைக்கு இந்த ஸ்கூலில் அவ்வளவு சொல்லித்தர அளவுக்கு ஃபெசிலிட்டி இல்லையாம்மா, அதனால் உன்னை வீட்லேயே இருந்து படிக்க வச்சுட்டு சொல்லிட்டாங்க அப்படின்னு சொல்லி அந்த அம்மா சொல்லிச்சு. எப்படி பார்த்தீங்கன்னா, வீட்டில் அதாவது ஸ்கூலில் இருக்கிறத விட நல்ல அதாவது மேக்ஸு ஃபிசிக்ஸு எல்லாத்தையும் அந்த அம்மாவே சொல்லித்தர்றாங்க.
கிட்டத்தட்ட 1098 படைப்புகளை அந்த தாமஸ் ஆல்வா எடிசன் வந்து கண்டுபிடிச்சார். இப்போ நம்ம இந்த அறையில் உட்கார்ந்துருக்கோம். இந்த மின்சார விளக்குகள் எல்லாமே தாமஸ் ஆல்வா எடிசன் கண்டுபிடிச்சது. அந்த தாய் பார்த்து இந்த குழந்தை வந்து கொஞ்சம் குறையுள்ள குழந்தை அப்படின்னு சொல்லி அந்த தாய் விட்டுருந்தா இன்னைக்கு நமக்கு தாமஸ் ஆல்வா எடிசன்கள் கிடைத்திருப்பார்களா நடுவரவர்களே? மின்வொலிகள் எல்லாம் தாமஸ் ஆல்வா எடிசனுடைய தாயின் உணர்வுகளை இங்கு சொல்லுகிறது. பொதுவாகவே ஒரு தாய் தகப்பன் வந்து குழந்தை ஆரோக்கியமாக இருந்தால் தான் வளர்த்துவாங்கன்ட்டு இல்லை. கொஞ்சம் குறையோட அந்த குழந்தை பிறந்துட்டாலும், உதாரணத்துக்கு மன வளர்ச்சி கம்மியான குழந்தை, மூளை வளர்ச்சி கம்மியான குழந்தையா இருந்தாலும் அந்த தாய் தகப்பன் விட்டுறதில்லை. அவங்க வந்து கண்ணை காப்பது போல அவங்க பார்த்துக்குவாங்க. இப்போ பொதுவாகவே இந்த வெளிநாட்டு வேலைக்கு போகிறவங்களெல்லாம் பொதுவாக பார்த்தோம்னா அவங்களோட ஃபோட்டோஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா ஃபேஸ்புக்கில், வாட்ஸ்அப்பில் எல்லாம் போடுவாங்க. பார்த்தீங்கன்னா பெரிய பெரிய கட்டடங்கள் முன்னாடி நின்றுட்டு சிரிச்சுட்டு ஃபோட்டோ போடுவாங்க. சொகுசு கார்களுக்கு முன்னாடி நின்றுட்டு ஃபோட்டோஸ் போடுவாங்க. நம்ம இதெல்லாம் பார்க்கும்போது ரொம்ப சந்தோஷமாக இருக்கிறாங்க போல் இருக்குது அப்படின்னு நினைப்போம். ஆனால் உண்மை அதுவல்ல நடுவரவர்களே. ஹபீபி கம் டு ஹபீபை கம் டு துபாய் அப்படிம்பாங்க. நம்ம இதெல்லாம் நினச்சிட்டு ரொம்ப சந்தோஷமாக இருக்கிறாங்க போல நம்ம நினைப்போம். உண்மை என்ன அப்படின்னா, அவங்க நேரில் போய் பார்க்கணும். நேரில் போய் பார்க்கும்போது ஒரு அளவான அறையில் தான் அவங்க தங்கியிருப்பாங்க. அதில் 7-8 பேர் இருப்பாங்க. 10 பேர் கூட இருக்க வேண்டிய கட்டாயம் இருக்கும். இன்னும் அங்கே கிடைக்கிறத வச்சு சமைச்சு சாப்பிட்டுட்டு இருக்க வேண்டிய நிர்பந்தம். சொந்த ஊரை விட்டு, உறவை விட்டு, தன்னுடைய நண்பர்களை விட்டுட்டு, தன்னுடைய இளமையும் தொலைச்சிட்டு இரவு பகல் பார்க்காம அவங்க அங்கே உழைக்கிறது யாருக்காக இருக்கிறவர்களே? குடும்பத்திற்காக தான். தன்னோட தாய், தன்னோட தகப்பன், மனைவி, குழந்தைகள் இங்க நல்லா இருக்கணும் அப்படிங்கிற ஒரே எண்ணத்தால தான் அவங்க போய் அங்க கஷ்டப்படுறாங்க. இது உறவினுடைய நெருக்கம் அல்லவா? இந்த காலம் பொதுவாக எப்படி இருக்குன்னா ஸ்மார்ட் போன்களுடைய காலமாக இருக்கு. இப்போ இருக்கக்கூடிய இளைஞர்கள் பொதுவாக பார்த்தீங்கன்னா எந்நேரமும் சமூக வலைதளங்களில் தான் அவங்க மூழ்கிக்கு இருக்கிறாங்க. பக்கத்து வீட்டுக்காரங்கள்ட்ட அவங்க சரியாக பேசிக்கிறது இல்லை. சொந்தக்காரங்கள்ட்டையும் நெருக்கம் குறைஞ்சி போச்சு. அண்ணன் தம்பிட்ட கூடி அளவாக தான். ஆனால் அவங்களுடைய ஃபேஸ்புக்கு, இன்ஸ்டாகிராமில் பார்த்தீங்கன்னா 5000 ஃபாலோவர்ஸ் இருக்காங்க. அவங்களுக்கு ஒரு பிரச்சனைன்னு வந்ததுன்னா அந்த 5000 ஃபாலோவர்ஸ் வந்து நிற்க மாட்டாங்க நடுவர் அவர்களே. யார் வந்து நிற்பாங்க? அவங்களோட உறவுகள் தான் வந்து நிற்பாங்க. ஒரு உடல்நலம் பாதிக்கப்பட்டுச்சு, ஒரு ஐசியூவில் அவர் இருக்கிறாரு அப்படின்னா வெளியே துடிக்கிறது யாருன்னு பார்த்தா ஒரு தாய். என்னோட மகனுக்கு எதுவும் ஆயிடக்கூடாதுன்னு அவங்க பிரார்த்தனை. ஒரு தகப்பன் எவ்வளவு செலவானாலும் பரவாயில்ல, என் பையனை காப்பாற்றணும், என் சொத்தே வித்தாலும் பரவாயில்ல, என் பையனை காப்பாற்றணும். பொதுவாக ஆண்கள் அழுவதில்லை நடுவர் அவர்களே. ஏன்னா அவங்க உள்ளுக்குள்ளேயே அழுதுக்கிறாங்க. வெளியே அழுதுட்டா நம்மளுடைய குடும்பம் வந்து கொஞ்சம் தைரியத்தை இழந்துரும் சொல்லி அப்படிதான் நமக்கு கட்டமைக்கப்பட்டிருக்கிறோம். ஆண்கள் அழுவதில்லை. அடுத்தது அவருடைய மனைவி, என்னுடைய புருஷனுக்கு எது ஆயிடக்கூடாதுன்னு துடிக்கிறாங்க. அடுத்து அந்த குழந்தைகள், எங்க அத்தாவுக்கு எது ஆயிடக்கூடாதுன்னு நினைக்கிற குழந்தைகள், அவருடைய நண்பர்கள், அவருடைய உறவினர்கள். இதுதான் நிஜம் நடுவர் அவர்களே. நிச்சயம். சமூக வலைதளங்கள் எல்லாம் வந்து ஒரு மாய உலகம். இந்த உறவுகள் தான் நிஜம் என்பதை நான் இங்கே குறிக்கொண்டு, எதிரணியர்கள் வந்து ஒன்றை மட்டும் நீங்க குறிச்சு வச்சுக்க. அறிவு என்பது நம் உடலில் இருக்கக்கூடிய உறுப்புகள் மாதிரி, கை, கால், இந்த மாதிரி உறுப்பு. இதுல கொஞ்சம் குறை ஏதாவது இருந்தாலும் உயிர் வாழ்ந்துக்கலாம். ஆனால் உறவு என்பது நம் உடலில் உள்ள உயிர் மாதிரி. இது இல்லாம உங்களால ஒரு செகண்ட் கூடி வாழ முடியாது என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன். நடுவரவர்களே, இப்போ நீங்க பட்டிமன்றம் முடிச்சோனையும் எங்க போலான் இருக்கு நடுவரவர்களே? வீட்டுக்கு தானுங்க. அங்கே உங்களை பெற்றெடுத்த பெற்றோர்கள், உங்கள் அன்பான மனைவி, குழந்தைகள் உங்களுக்காக பாசத்தோடும் நேசத்தோடும் காத்திருப்பாங்க நடுவர் அவர்களே. நீங்கள் தீர்ப்பு வழங்கும் போது நல்ல தீர்ப்பாக கொடுத்தீங்க அப்படின்னா அது எங்களுக்கும் நல்லது, உங்களுக்கும் நல்லது என்பதை
சொல்லிக்கொண்டு எனது உரையை முடித்து விடைபெறுகிறேன். நன்றி. ஜெய்ஹிந்த். அருமை அருமை அருமை. அதாவது உறவு அப்படின்ற அணியிலிருந்து 2 பேருமே முடிக்கும் போது எச்சரிக்கை செஞ்சு முடிக்கிறாங்க. வீட்டுக்கு போகணும்ல பயத்தோடையே தீர்ப்பு கொடுத்தா எப்படி சரியாக கொடுக்க முடியும்? இங்கே தான் கொஞ்சம் ஃப்ரீயாக உட்காரோம், அதையும் உட்கார விட மாட்டேங்கிட்டா என்ன பண்ணுறது? அருமையான விஷயங்களை சொன்னார். சிம்பிளாக சொல்லணும் அப்படின்னா, நம்மளுடைய முகநூல் பக்கத்தில் அல்லது நம்முடைய வலையொலி பக்கத்திலேயோ அல்லது படவரி பக்கத்திலேயோ எதில் வேணாலும் எத்தனை நண்பர் வேணா இருக்கலாம், ஆனால் நமக்கு ஒன்றுனா ஓடி வருவது நம்முடைய இரத்த உறவுகள் மட்டும்தான் அப்படின்றத அழுத்தமான முறையில் சொல்லியிருந்தார். உண்மையான விஷயமும் கூட. ஏன்னா இன்னைக்கு பெருசாக வந்துட்டு யாருமே எதுவும் இது பண்ணுறது கிடையாது. நம்மள்ட்ட பேசாமல் இருந்தாலும் அந்த உறவுகள் நமக்காக வந்து நிற்கும். ஐயோ என் பையனுக்கு ஏதோ ஆயிடுச்சு, என்னுடைய மகளுக்கு ஏதோ ஆயிடுச்சு அப்படின்றதுக்காக வந்து நிற்கும். அது உண்மையாகவே உறவுட்ட மட்டும்தான் இருக்குது. அதே போல் இந்த வெளிநாட்டு வாழ்க்கையெல்லாம் நிச்சயமாகவே ரொம்ப கஷ்டத்துக்குரிய வாழ்க்கை தான். அங்கங்கே நின்று ஃபோட்டோ எடுக்கிறாங்க அப்படின்னா அந்த ஃபோட்டோவை பார்த்தாச்சு நம்ம நிம்மதியாக இருக்கும், நம்ம குடும்பம் நினச்சிக்கிட்டுன்றதுக்காக தான், வேறு எந்த நிலையும் கிடையாது. நம்ம ஃபோட்டோவை பார்த்து நம்ம நல்லா சந்தோஷமாக இருக்கிறோம், நம்ம குடும்பம் இதை பார்த்து சந்தோஷம் அடையட்டும், ஆறுதல் அடையட்டும் அப்படின்றதுக்காகத்தான் நல்ல கருத்துக்களை தெரிவித்தார். 2 அணியுமே தங்களுடைய வாதத்தை வச்சுட்டாங்க. இங்கே ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, உலகத்திலேயே பச்சைவந்தியை பார்த்துருக்கீங்களா? பெரிய பச்சைவந்தியை பார்த்துருக்கீங்களா? நான் தான், வேற யாரும் இல்லை. ஏன்னா 2 அணிக்கு நான் பேசி ஆகணும். இந்த அணி பேசும்பொழுது இந்த பக்கம் தலையாட்டி ஆகணும், இங்கே பேசும்போது இங்கேயும் தலையாட்டாகணும். இல்லைன்னா எச்சரிக்கையாக செஞ்சுக்கிட்டே இருக்கிறாங்க. ஆனால் இங்கே அவசியத்தையும் சொல்லியாக வேண்டிய கட்டாயம். ஏன்னா இன்றைய இளைஞர்களுக்கு தேவை என்ன அப்படின்றது தான் தலைப்பு. அதனால் இதற்கான தீர்ப்புகளை சிறப்பான முறையில் இந்த சமூகத்திற்கு தேவையான முறையில் கொடுக்க வேண்டிய பொறுப்பு என்னட்ட இருக்கு. 79வது சுதந்திர தினத்தை முன்னிட்டு எம்எஸ்கே மஜ்ஜி சேவை குழுவும் மற்றும் எம்ஏஎஸ் மெடிக்கல் சென்டர், ஹோம் நெக் கார்பரேஷன் கிஃப்டிங், ஷைன் டிஜிட்டல் ஃப்ளக்ஸ் ஃப்ரெண்டிங், ஆண்டவர் டிரைவிங் ஸ்கூல், ஜெயித் கார்மெண்ட்ஸ், கேசி மருத்துவமனை, கலர்ஸ் டிஜிட்டல் பிரிண்ட்ஸ், சாய் கம்யூனிகேஷன், ஜாஸ் மக்கள் நல மருந்தகம், கூல் எஸ்ஆர் டெக்ஸ், பிக் ஃபேமிலி ஹோம்மேட் ப்ராடக்ட்ஸ், ஒகாஸ் டெட்டஸ், இந்த 12 கம்பெனிகளும் இணைந்து நடத்திய இந்த சிறப்பு மிகு பட்டிமன்றம் இறுதி கட்டத்தை நெருங்கி இருக்கிறது. இந்த இறுதி கட்டத்திலே எது தேவை அப்படின்னா, இங்க நேரத்தில் நான் மாவீரன் திப்பு சுல்தானை இங்கே நான் ஞாபகப்படுத்த விரும்புகிறேன். ஏன் இங்கே திருப்பூரில் சொல்கிறேன் அப்படின்னாக்கா, இந்த திருப்பூருக்கு பெருமாள் கோயிலுக்கு இடம் கொடுத்ததும் திப்பு சுல்தான், பெரிய பள்ளிக்கு இடம் கொடுத்ததும் திப்பு சுல்தான் தான். இங்கு மதம் பார்க்காமல் இருந்தவர் மாவீரன் திப்பு சுல்தான். அவரை இங்கு நான் ஞாபகப்படுத்துவதற்கு இன்னொரு காரணமும் இருக்கிறது. அவருடைய ராக்கெட் கண்டுபிடித்தான் இந்தியாவுடைய முதல் கண்டுபிடிப்பு, அறிவு சார்ந்த கண்டுபிடிப்பு. அதற்கு காரணம் என்ன தெரியுங்களா? அவர் அவ்வளவு தூரம் அறிவாக வருவதற்கு காரணம் என்ன தெரியுங்களா? அவருடைய தாய்மடி என்பதுதான் நிதர்சனமான உண்மை. அவர் தாய் ஊட்டிய அறிவுதான் அவரை உலகளாவிய அளவில் வெள்ளைக்காரனை தூங்க விடாமல் செய்ததற்கு பெரும் எடுத்துக்காட்டு என்பதை இங்கு நாம் ஞாபகப்படுத்த வேண்டும். ஏன்னா அறிவுக்கும் அவர்தான் எடுத்துக்காட்டு, உறவுக்கும் அவர்தான் எடுத்துக்காட்டு, 2க்கும் அவர்தான் எடுத்துக்காட்டு. அந்த 2ஓடு இருந்ததால் தான் திப்பு சுல்தானை இன்றும் பேசிக் கொண்டிருக்கின்றோம். அதே போல இந்த எம்எஸ்கே என்கின்ற இந்த அமைப்பு இருக்கிறது அல்லவா, இது வெறும் வந்துட்டு எல்லாத்தாலும் மக்களால் கொண்டு வந்து இங்கே இது இவ்வளவு தூரம் வளர்ந்து நிற்கல. குரானில் இருக்கக்கூடிய அறிவை எடுத்ததால் தான் இத்தனை உறவுகளை இந்த எம்எஸ்கே பெற்றிருக்கு. அந்த அறிவு இல்லாமல் இந்த எம்எஸ்கே வளர்ந்துருச்சானாக்கா நிச்சயமா கிடையாது. அப்போ இந்த உறவுகளை எம்எஸ்கே பெற்றிருக்கு அப்படின்னா குர்ஆனில் இருந்து எடுக்கப்பட்ட அறிவுதான் முதன்மை என்பதையும் நீங்கள் நினைவு நிறுத்தி கொள்ள வேண்டும். அதே போல இங்க நம்ம பெண் கல்வியை பத்தி பெருசா பேசிட்டு இருப்போம். நீங்க என்னுடைய பாயிண்ட்லயே திருப்பை விளங்கியிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இங்க நம்ம பெண் கல்விகளை பற்றி இன்னைக்கு பெருசா பேசியிருப்போம். ஆனால் முந்தைய காலகட்டத்திலே பெண் கல்வி என்பது ரொம்ப ஒரு கொடுமையானது. அடுப்பூதும் பெண்களுக்கு படிப்பு எதற்கு என்று சொல்லப்பட்ட காலம். அந்த நேரத்திலே சாவித்ரிபாய் பூலே என்கின்ற ஒரு பெண்மணி, இந்த பெண்களுக்கு கல்வி வேண்டும், கல்வி வந்தால்தான் இந்த சமூகம், பெண் சமூகம் அடுத்த நிலைக்கு செல்லும் என்பதற்காக 2 ஆடையோடு பள்ளிக்கூடத்திற்கு செல்வாருங்க. காரணம், பெண்களுக்கு கல்வி தேவையில்லைன்னு சொல்லி சாவித்ரிபாய் பூலே மேல சேரியும் சகதியும் அடிப்பாங்க.
அதெல்லாம் தாங்கி கொண்டு கல்வி நிலையத்துக்குள்ள போய் வேற ஆடையை மாத்திக்கிட்டு அந்த கல்வி நிலையத்துக்கு உதவி செய்தவங்க ஷேக் ஃபாத்திமா என்கின்ற ஒரு பெண்மணி. அந்த பெண்மணி வழங்கிய இடத்துல சாவித்திரிபாய் பூலே போய் கல்வியை பெண்களுக்கு கற்றுக் கொடுத்ததனுடைய விளைவு நம்ம நிறைய பெண்கள் கல்வியை கற்றுக்கொள்றோம். ஆனால் அந்த அறிவின் பெருக்கத்திற்கு பின்னால் ஜோதிராய் பூலே என்கின்ற அவருடைய கணவரின் உறவுதான் அங்கு நிலைச்சு நிற்கிறது. ஜோதிராய் பூலே தான் அவருக்கு பெரிய சப்போர்ட்டா இருந்தாங்க. அதனால்தான் நிறைய பெண்கள் இங்கு பட்டதாரிகளாக உருவாகிறீங்க அப்படின்னா அங்கு சாவித்திரிபாய் பூலேக்கு பின்னாடி ஜோதிராய் பூலே என்கின்ற ஒரு உறவு இருந்தது. அதனால் இங்கு நான் சொல்லக்கூடிய தீர்ப்பு மிக இலகுவானது தான். வளவல கொல கொலலாம் இழக்கிற அறிவும் தேவையா உறவும் தேவையா அப்படின்னா இரண்டும் இணைந்திருந்தால் மட்டும்தான் அது இந்த சமூகத்திற்கு பயனுள்ளதாக இருக்கும். வெறும் அறிவு மட்டும் இருந்தது என்று சொன்னா அண்ணன் அக்பர் அவர்கள் சொல்லியதை போலதான் இந்த உலகத்தை அழிப்பதற்கு தேவையில்லாத விஷயங்களை இது பண்ணிட்டே இருக்கும். வெறும் அறிவுகள் வெறும் அறிவை மட்டும் எடுத்துக்கிட்டு இருந்தோம் அப்படின்னாக்கா யூடியூப்லையும் இன்ஸ்டாலையும் நம்ம என்ன பண்ணிட்டு இருக்கோம், நம்மளுடைய குழந்தைகளை டான்ஸ் ஆட விட்டுட்டு தேவையில்லாத விஷயங்களை நம்ம பயன்படுத்திட்டு இருக்கோம் அல்லவா. இப்படிதான் இந்த வெறும் அறிவு மட்டும் போகும். வெறும் உறவுகள் அப்படின்னாக்கா நம்ம கொஞ்சம் வளர்ந்தாலே தட்டி விட்டுரும், அடுத்த கட்டத்துக்கு கொண்டு போகாது. நம்மளுடைய உறவுகள் இருக்கு தெரியுங்களா, கொஞ்சம் வந்துட்டானாக்கா இவன் எப்படி இங்க வந்தான், இவனுக்கு அவ்வளோக்கெல்லாம் அறிவு கிடையாது, இவன் அவ்வளோ பெரிய ஆழம் கிடையாது, இவன் எப்படி வந்தான், இவன் நல்லா இருக்கக்கூடாது, இன்னைக்கே பாரு ஒரு காசை வெட்டி போட்டுடலாம் அப்படின்னு நிலைக்கு வந்துடும். அப்ப இதுதான் உறவுனுடையது. அதனால இங்கே உறவும் சரி அறிவும் சரி இரண்டும் இணைந்திருந்தால் மட்டும்தான் இந்த சமூகத்திற்கு பயன்படும் என்பதை இந்த நன்னேரத்தில் தெரிவித்துக் கொண்டு இந்த வாய்ப்பினை வழங்கிய மஸ்ஜித் சேவை குழுவுக்கு என்னுடைய மனமார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த பட்டிமன்றம் என்பது நிச்சயமாக உங்களுக்கு பிடித்திருக்கும். மிக விரைவில் சுதந்திர தினம் அன்று இணையவழியில் நீங்கள் காணலாம். அதற்கு முன்னால் இங்கு ஒரு விஷயத்தையும் நான் சொல்லி நிறைவு செய்கிறேன். எம்எஸ்கே நடத்தக்கூடிய எந்த நிகழ்வும் வெறும் சொற்களால் நிறைவுற்றது கிடையாது, செயல்களால் புதிய தொடக்கத்தோடு அது ஆரம்பிக்கும். அந்த புதிய தொடக்கத்தை அறிவிக்க வருகிறார் மஸ்ஜித் சேவை குழுவுடைய தேசிய அமைப்பாளர் எம்எஸ்கே சையத் இப்ராஹிம் அவர்கள். வாருங்கள், தங்களுடைய புதிய செயல் திட்டத்தை தாருங்கள். நன்றி. யூடியூப்பில் எம்எஸ்கே ஸ்பேஸ் மஸ்ஜித் சேவை குழு என ஆங்கிலத்தில் டைப் செய்து மஸ்ஜித் சேவை குழுவின் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளும்படி அன்புடன் கேட்டுக்கொள்கிறோம். நல்லதை காண்பதும் நல்லதுக்கு ஆதரவளிப்பதும் நல்லது செய்த நன்மைக்கு இணையான நன்மை கிடைக்கும். இன்ஷா அல்லாஹ். இன்றே சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். எம்எஸ்கே மஸ்ஜித் சேவை குழு